ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான கொரியன் ட்ராமா பார்த்தலாமா? இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, ஹீரோ இருக்கார்ல, அவர் ஃபேஸ் எல்லாம் மூடிட்டு ஒரு வீட்டுக்கு மேலே ஏறி வருவார். அவர் எதுக்காக இப்படி வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ட்ரோன் வச்சிருப்பாரு. அந்த ட்ரோன் வந்து தவறி அந்த வீட்டில் விழுந்துரும். அதை எடுக்கிறதுக்காக தான் வருவார். எடுத்துட்டு திரும்பும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ஹூடி போட்டு முகத்தை வர மூடியிருப்பாரா. அங்கே இருக்கிற ஹீரோயின் வந்து டக்குன்னு பார்த்துட்டு, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோ உடனே ஃபேஸை கழட்டிட்டு இப்படி காட்டுவார் பாருங்க. நீயா நீயா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இப்போ அதிர்ச்சி ஆயிடுவாங்க. ஏன் இப்படி இவரை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, நான் ஒரு அழகான குடும்பத்தில் பிறந்த ரொம்ப அழகான ஒரு பொண்ணு. ஆனால் என்னைக்கு உன்னை நான் பார்த்தோம் அன்னைக்கே எல்லாம் மாறி போச்சு அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்தது அப்படின்றத ஃப்ளாஷ்பேக்காக காட்டுவாங்க. இப்போ என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு எப்போவுமே ஒரு நல்ல ஒரு இதாக, அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப வாயாடியா அந்த மாதிரி இருக்க ஒரு ஜாலியான ஒரு டைப்பாக இருப்பாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யார்ட்டையும் பேச மாட்டார், சரி சரின்னு இருப்பார், சைலண்ட்டாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரோன் வந்து டிசைன் பண்ணுறாங்களா அந்த மாதிரி வேலை தான் அவர் பார்த்துட்டு இருப்பார். பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூவில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் இப்போ ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணுது, எல்லாமே ஓகே தான். ஆனால் 0.0 அப்படி 1 அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு அதில் சின்ன ஒரு எரர் மட்டும் இருக்குது. ஆனால் அதை நம்ம இப்போ பண்ணலாம். ஆனால் எனக்கு அப்படி கூட இருக்கக்கூடாது, எல்லாமே கிளியராக இருக்கணும். எனக்கு 1 வீக் மட்டும் டைம் கொடுங்க, உங்களுக்கு நான் சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துருவேன்ற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவார். பார்த்தீங்கன்னா இப்போ இவர் சொன்ன விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கு, அதாவது அந்த ட்ரோன் செய்ய சொல்லியிருப்பாங்களா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து அதிருப்தி ஆகுது. ஏன் அப்படின்னா இன்னும் ஒரு வாரம் டைமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு சரி பரவாயில்ல, ஹீரோ மாதிரி வேறு யாரும் இந்த அளவுக்கு தெளிவாக செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்துட்டு அதை சரியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிவிட்டு அதை பறக்க விட்டுட்டு இருப்பாரு. அப்போ தான் ஹீரோயின் இருக்காங்களா அவங்க வந்து வண்டியில் போயிட்டு இருப்பாங்க. இந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் மீறி அந்த ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிருது. அதிலே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து வண்டியில் போயிட்டு இருக்காங்களா, அந்த ட்ரோன் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டே வரதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. யார் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரோனை பார்க்குறாங்க. அதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வேளை போலீஸாக இருக்குமோ, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட ட்ரோன் கிட்ட போய் பேசிட்டு இருப்பாங்க. அது பதிலே பேசாதனால, இல்லை இல்லை இது அந்த மாதிரிலாம் இல்லை, வேற யாரோ எவனோ ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான், இதை உடச்சா தான் சரி வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு பேட் எடுத்துக்கிட்டு அதை உடைக்கலாம்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாங்க. அதோட இவங்களும் போய் தடுமாறி வந்துடுறாங்க. அந்த ட்ரோனும் போய் கீழே வந்துடுது. அதில் ஒரு சிப்பு ஒன்று இருக்கும்ல, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ட்ரெஸ்ஸில் போய் மாட்டிக்குது. ஹீரோயின் வந்து அந்த சிப்பு அங்கே விழுந்ததை வந்து அவங்க கவனிக்காமல் இருக்காங்க. அப்போ தான் ஹீரோ இருக்கார்ல, அவர் அந்த இடத்துக்கு வராரு. வந்த உடனே ஹீரோனை தூக்குவாருன்னு பார்த்தா அவர் போய் அந்த ட்ரோனை தூக்குறாரு. இப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் தடவையாக நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து பேசுன்னு தான் நினைக்கிறாரா, அவர் எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாகவே நிற்கிறாரு. நீ எல்லாம் மனுஷனா, நான் வந்து கிடக்கிற என்ன தூக்காம அதை போய் தூக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சண்டை போடுவாங்க. வந்து ஹீரோ வந்துட்டு என்ன நினைக்கிறாரு, அந்த சிப்பு வந்து விழுந்துச்சுல அதை வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் ஹீரோயின் வந்து எடுக்க விடாமல் அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுறதை கேட்டு, அதாவது இவங்க மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க, அவர் கேட்டுட்டு தான் இருக்காரு. சுற்றி இப்போ கூட்டம் கூட்டிடுது, என்ன ஆச்சு என்ன இதுன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இவன் தான் இந்த மாதிரிலாம் வந்து இடிச்சிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சுற்றி உள்ளவங்களும் இப்போ ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, நீ இவ்வளோ கேட்குற அந்த பையன் வாயை திறக்க மாட்டான், பேசாமல் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோமான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, வேண்டாம் வேண்டாம், நம்ம இவ்வளோ பேசுகிறோம், ஏதாவது பேசுகிறான்னா பார்த்தீங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா அவனுக்கு காது கேட்காது, அவனால் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன், அதனால் போன போது அவனை விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் ஒரு குட்டி பையன் வரா, என்ன பிரச்சனை கேட்கும்போது இப்போ அவன்கிட்டே நடந்தது எல்லாத்தையும் சொல்லும் போது வந்து இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த பையன் வந்து என்ன விஷயம் கேட்கும்போது அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இப்போ அந்த பையன் வந்து என்ன சொல்லுவான்னா, என்னை துரத்திட்டு வந்து ஃபோட்டோ எடுக்குது நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த ட்ரோனில் எந்த கேமராவுமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோன் வந்து டெஸ்டிங்காக யூஸ் பண்ணுற ட்ரோன் தான் இது, அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே இதில் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இப்போ சுற்றி இருந்தவங்க எல்லாருமே ஹீரோ சைடுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீ தான் வேணும்னு அந்த ட்ரோனை போட்டு உடச்சிட்டியாமா, அப்போ நீ தான் அவனுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் கொடுன்னு எல்லாரும் மாறி மாறி பேசும். பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஓகே நானே அந்த பணத்தை கொடுத்துறேன். ஹீரோயின் வந்து ஃபோன் எடுக்கலான்னு போகிறாங்க. ஃபோன் இப்போ உடஞ்சிருக்கு. சரி ஓகே நான் நம்பரை நோட் பண்ணி தரேன், அப்புறமா உனக்கு நான் பணம் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு எழுதி ஒரு பேப்பரை ஹீரோட்ட கொடுக்கும்போது அந்த பேப்பர் பறந்துடுது. உடனே ஹீரோ போயிட்டு அதை ரெண்டு பேருமே பிடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை விட்டு ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கையை விட்டோன்னே ஹீரோயின் வந்து ஸ்லிப் ஆகிடுறாங்க. அப்போவும் இப்போ ஹீரோ பிடிக்கிறாரு. பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ இதுக்கு நான் பிடிக்கிறேன்ற மாதிரி விட்டுறாரு. தொப்புன்னு போய் ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒரு வேலையை முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கும் ஹீரோயின் திரும்பிட்டு இருக்காங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஹீரோனோட அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதை சர்ப்ரைஸாக பொண்ணுகிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழுக்காகி வராங்க. என்னடி இது இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்பாங்க. உடனே அப்பா என்ன சொல்லுவாருன்னா, அவள் பாதாள சாக்கடையில் வந்து நல்லா விளையாடிட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி அப்பா கிண்டல் பண்ணுவோம். விளையாடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள வருவாங்க. அப்போ தான் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்க, எக்ஸாமில் எப்படி எழுதுனா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து வெளிநாட்டு போகணும்னு நினச்சிருப்பாங்க. வெளிநாட்டு போகிறதுக்காக ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும், அப்போ தான் அவங்க வெளிநாடு போக முடியும். அதை தான் கேட்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. என்னடி சொல்கிற, உங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கான்னு கேட்கும்போது அதை தான் இப்போ எப்படி அவங்கள்ட்ட சொல்கிறதுன்னு தெரியலன்னு ஹீரோயின் வருத்தப்படுவாங்க. அதோடு போய்ட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டேயும் வந்து கூப்பிட்டு வச்சு ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லும்போது திரும்ப ஏதாவது பிளான் பண்ணி எங்கள்கிட்ட ஏதாவது காசு கறக்கணும்னு நினைக்காத, எங்கிட்ட பணம் இல்லைன்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஐயா அப்படிலாம் இல்லை, நான் ஒரு எக்ஸாம் எழுதுனால அதில் ஃபெயில் ஆகிட்டேன், ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு எக்ஸாம் வருது, அதில் கண்டிப்பாக நான் பாஸ் ஆகிடுவேன், கண்டிப்பாக நான் அப்ராட் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது இப்படி அம்மாட்ட சொன்னோன்னா அம்மா வந்து சொல்கிறாங்க, என்னடி இப்படி தூக்கி தலையில் குண்டு போடுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்றாங்க. இல்லைம்மா நான் பாஸ் ஆகிடுவேன் அடுத்த எக்ஸாமுக்குன்னு சொல்லும் போது அது இப்போ பிரச்சனை கிடையாது, நீ எப்படி இப்போ பாஸ் ஆகி வெளிநாடு போயிடுவா அப்படின்றதுக்காக நாங்கள் ரெண்டு பேர் எதுக்கு இங்கே தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ட்ரிப்புக்கு வந்து பிளான் பண்ணிட்டோம். இப்போ நீ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இவங்க இப்படி யோசிக்கும் போது சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நீ இன்னொருத்தர் எக்ஸாம் எழுதணும்ல, அதுக்கு நீங்கள் தானே இருந்தாகணும், அப்போ எங்கள் ட்ரிப்பை வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம், நீ இந்த கடையில் இருந்துட்டு கடையை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் கிளம்பிடுறாங்க. இவங்களுக்கு என்னடா அது இப்படி நம்மள்ட்ட மாட்டி விட்டாங்களே, கடையை கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பக்கம் யோசனையாக இருக்குது. அதோட சரின்னு சொல்லிட்டு இப்போ கடையில் ஒரு போர்டு இருக்குல்ல, அந்த போர்டை மாட்டுறதுக்காக மேலே
மேலே ஏறி நின்றுட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து திரும்ப அங்கே வருவார். வரும்போது ஹீரோ 2 பேரும் மாறி மாறி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து இறங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்துட்டு அவங்களோட ஒரு குக்கி மாதிரி இருக்கும்ல, குக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனோட சட்டை வந்து மாட்டிக்கும், அப்படியே தொங்கிட்டு இருப்பாங்க அவங்க அந்த இடத்துல. அப்போ ஹீரோ வந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பார். அவர் பார்த்துட்டு அவர் பாட்டுக்கும் போவார். என்னை காப்பாற்றுக்கு நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி அவங்க கத்தி கதறிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ கிட்ட வருவார். அவங்க கையில் ஒரு போர்டு வச்சிருப்பாங்களா, தலையில் பிடிச்சி வச்சிருப்பாங்க. அந்த போர்டை மட்டும் நேராக பிடிச்சி மாற்றி நேராக வைக்க சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போவார். இவங்களுக்கு பயங்கர கோவம் வரும். ஹீரோனோட ஃப்ரெண்டு வராங்க. என்னடி இங்கே தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் அவங்க தான் அவங்களை இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்டோன்னு இப்போ உள்ள வந்துட்டு போனானே என்ன பண்ணிட்டு போனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐஸ்கிரீம் இருக்கான்னு கேட்டான். இல்லைன்னு போயிட்டானவொன்னே அவன் தாண்டி எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லும்போது என்னடி சொல்கிறேன் ஃப்ரெண்டு கேட்குறாங்க. ஆமாம், நான் கீழே விழுந்துட்டு சேரில் புரண்டு வந்தால அதுக்கு காரணமாக அவன் தான். இந்த மாதிரி நான் ஆணியில் மாட்டிக்கிட்டேன்ல அதுக்கும் காரணம் அவன் தான். அவனை எப்போ பார்த்தனோ அப்பத்துலேருந்தே எனக்கு வந்து என்னோட அதிர்ஷ்டம் இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டு அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு சும்மா இல்லாமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஆமாம் சில பேரை பார்க்கும்போது நம்மளுக்கு பேட் லக் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால் இனிமேல் அவனை பார்த்தீங்கன்னா தூரமாக தள்ளி ஏறு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் பயமே வர ஆரம்பிச்சிருது. அதோட இப்போ ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த ட்ரோன் உடஞ்ச ட்ரோன்லாம் அதை வேலை பார்க்கும்போது ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு, என்னடா இதில் உள்ள சிப்பை காணும்னு சொல்லும் போது ஹீரோ அப்படியே பார்த்துட்டு இருக்காரு, எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. ஹீரோக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் ரொம்ப டென்ஷன் ஆனார் அப்படின்னா வந்துட்டு அவரால் பேச முடியாது. இப்போ அப்படி தான் அவர் டென்ஷன் ஆயிருக்காரு. அதனால தான் அவரால் பேச முடியாமல் இருக்குது. அதனால தான் தன்னை கூல் பண்ணுறதுக்காக ஐஸ்கிரீம் அங்கே போயிருப்பாரு. அங்கே இல்லாமல் இருந்திருக்கும். ஹீரோட ஆஃபீஸில் இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. ஹீரோ வந்து நார்மலாக இருந்தால் தான் வேலை செய்ய முடியும். அப்போ அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி நம்மளே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு கடைக்கு ஆர்டர் போடுறாங்க. அந்த எந்த கடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோனோட கடையாக தான் இருக்கும். ஆர்டர் வந்த உடனே அவங்க ரெடி ஆகுறாங்க. உடனே ஃப்ரெண்டு கேட்குறாங்க, என்னடி இது இப்போ தான் நம்ம கடையே ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் சரியாகவே எதுவுமே பண்ணல, அதுக்குள்ளே இதுக்கு ஆர்டர்லாம் ஓகே பண்ணுறேன்னு கேட்கும்போது பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிற ஐஸ்கிரீம் எல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு டெலிவரி பண்ணுறதுக்காக ஒரு பக்கம் அவங்க வராங்க. இங்கே ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஒரு பொண்ணு கிட்ட சண்டை போட்டுருக்காரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண உனக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டு இருப்பாங்க. ஆமாம் எனக்கு நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். பேசிகிட்டே இருக்கும்போது ஆமாம் நான் கண்டுக்க மாட்டேன் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும் இவங்களுக்கு சம்மக்கவும் வருது. ஏன்னா இவர் வந்து எல்லா பொண்ணுங்கள்ட்டே பேசிக்கிட்டே இருக்காரு. உடனே இந்த பொண்ணுக்கு அது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்துட்டு என்கிட்ட மட்டும் பேசினா தானே உனக்கு எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட பேச எப்படி நேரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டுட்டே இருக்காங்க. அவர் பாட்டுக்கு கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கவும் பக்கத்தில் இருக்க தண்ணியை தூக்கி மூஞ்சில் ஊற்றிடுறாங்க. இதை வந்து ஹீரோயின் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு இப்போ உன்னை எதாவது அடிச்சதான் உனக்குலாம் புத்தி வரும்னு சொல்லி கேட்டே இருப்பாங்க. வேறு ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கவும் அந்த ஐஸ்கிரீமும் வாங்கி அந்த பையன் மேலே தூக்கி அடிச்சு விட்ருவாங்க. அதோட எல்லா ஐஸ்கிரீமும் அவங்க சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தான் இருக்கும். சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட்டில் திறந்துட்டு ஹீரோ உள்ள நுழைவார். அவரை பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகிடும். உடனே அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருப்பாங்க. இப்போவும் ஹீரோ பார்க்குற ஹீரோயின் வந்து என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் வேலை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோ வந்துட்டு அவங்களை பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் திரும்பிப்பார். ஏன்னா அவருக்கு இப்போ பேச்சு வரல, அவருக்கு இப்போ ஏதாவது கூலிங்காக சாப்பிட்டே ஆகணும். நின்றுட்டே இருப்பார். அப்போ தான் ஹீரோயின் கையில் வந்துட்டு ஐஸ்கிரீம் இருக்கிறத பார்த்தோன்னா அவங்கள்ட்ட எதுவுமே அனுமதி கேட்காம அவர் பாட்டுக்கு அதை பிடிங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுவார். 2 வாய் சாப்பிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அவர் மூளை அவருக்கு ஃப்ரெஷ் ஆகிடும். டக்குன்னு இப்போ வந்துட்டு எல்லாமே அவர் வந்து டக்குன்னு ஹீரோயின் திரும்பி பார்ப்பார். ஒரு ஸ்மைல் தான் பண்ணுவார். அந்த ஸ்மைலை பார்த்தோன்னா அடுத்ததாக என்ன பேசுறதுனே தெரியாது. ஹீரோயின் அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருப்பாங்க. இப்போ லிஃப்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஹீரோ வந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு கேட்பார், அதுக்குள்ளே எங்கடா போகிறேன்னு கேட்கும்போது மீட்டிங்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். அதுக்குள்ளே எனக்கு வாய்ஸ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வச்சுட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறாவே ரொம்ப ஆக்டிவாக இருக்கார், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கார் அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டதுனால. அதோட இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வேலை பார்க்குறாங்கல்ல, ஹீரோ வேலை பார்க்குறாருல, அந்த ஒருத்தவங்க பாஸ் இருப்பாங்களா, அந்த லேடி தான் ஒரு பாஸாக இருப்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு இங்கே வேலை பார்க்குறது வந்து ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருந்தது அப்படின்னா வந்துட்டு உனக்கு வீடு மாதிரியான ஒரு செட்டு கூட நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கூட ஹீரோக்காக பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு வேலை அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக. இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு வந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டான். அவன் ஸ்மைலெல்லாம் பார்த்தா அவன் வந்து அன்லக்கி மாதிரிலாம் தெரியல அப்படின்னு நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே கரண்ட் போய் லிஃப்ட் அங்கேயே அந்த இடத்துல தொங்குற மாதிரி ஆகிடும். காப்பாற்றுங்க கத்தி கதறி ஒரு வழியாக தப்பிச்சோம் பொழைச்சோன்ற மாதிரி அவங்க கடைக்குள்ளே இப்போ வந்துடுவாங்க. பார்த்தீங்கன்னா திரும்பவும் என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டு கேட்பாங்க. ஆமாம் திரும்பவும் அவனை பார்த்தானா திரும்பவும் அன்லக்கியாக தான் எல்லாமே நடக்குதுன்னு உனக்கு உண்மையிலே அப்படி தான் ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அவன் எப்போல்லாம் பார்க்கணும் அப்போல்லாம் அன்லக்கியாக தான் ஏதாவது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி அவன் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கான், சுமாராக இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க தான் அவனை பார்த்துருக்காங்கல்ல, அவன் நல்லா தான் இருக்கான்ற மாதிரி அவன் சொல்லுவான். சரி விடு உனக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணும் நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்பாங்க. பேசி முடிச்சாச்சு. இப்போ இவங்க கேட்கும்போது பார்த்தீங்கன்னா யார் மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு கேட்டாங்களா, அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு யார் என் கூட வந்து ஜூக்கு வராங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹீரோனுக்கு வந்து அனிமல்ஸை பிடிக்குமா என்னன்னு தெரியல, அதனால் அவங்க அந்த மாதிரி பதில் சொல்லணும்னா சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் இருக்க வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்லேயே வந்துட்டு அந்த வீடு காலையில் தான் இருக்கும். அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட பாஸ் இருக்காங்களோ அவங்களும் ஹீரோவும் அங்கே வந்திருப்பாங்க. ஹீரோக்காக அவங்க வந்து அவங்களோட வீட்டையே வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. இவனோட காலையில் தான் நடந்தது. இப்போ யார் வரா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் பேசுவாங்க. ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் யார் வந்து நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி 2 பேர் பேசிட்டே இருப்பாங்க. இதில் தான் வந்துட்டு அவங்களோட அழுக்கு துணியில் எடுத்துகிட்டு ஹீரோயின் போகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் அந்த சிப்பு ஹீரோட சிப்பு இருக்குல்ல அதுவும் இருக்கும். அதை அவங்க அப்பவும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் இப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா திரும்பவும் அந்த ட்ரோனை வந்து நல்லா பறக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா
இப்போ ஆப்போசிட்டில் இருக்க வீட்டுக்கே அந்த ட்ரோன் திரும்பவும் போய் அவங்க வீட்டு மாடியில் விழுந்துருது. ஹீரோ இப்போ இறங்கி வருவார். வந்து அவங்க வீட்டு பெல்ல தான் அடிச்சுட்டே இருப்பார். யாருமே வந்துட்டு திறக்கவே மாட்டாங்க. வீட்டில் ஹீரோயின் மட்டும் தானே இருக்காங்க இப்போதைக்கு. அவங்க வேறு குளிச்சுட்டு இருப்பாங்க, அது பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு யாரும் பெல் அடிக்கிறது காதில் விழல. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவார்னா, இதுக்கு மேலே சரி வராது, மாடியில் தானே விழுந்திருக்கு, மேலே ஏறி ட்ரோன் எடுத்தலாம்னு சொல்லிட்டு மேலே ஏறுவார். ரொம்ப நேரம் ஹீரோ கூப்பிட்டுட்டே இருப்பார். யாருமே வர மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், மேலே போய் எடுத்தலாம்னு சொல்லிட்டு தான் மேலே வரார். வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துகிட்டு திரும்பும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு யார் நீ அப்படி இப்படின்னு கேட்கும்போது தான் வந்து ஹீரோன்னு தெரிஞ்சவொன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் வந்தது அந்த சீன் நீயா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோ அவங்க நிற்கிற போது பதில் சொல்லாமல் அவர் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருவாரு. 2 பேரும் வேகமாக ஓடி வராங்களா. அந்த ரோட்டில் வந்து செக்யூரிட்டிஸ்லாம் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்களா. அவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, என்னதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் இப்படியே ரோடு வரைக்கும் வந்து விளையாடுறது, உள்ளே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவருக்கு இப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு சரி பிரச்சனை வேண்டாம் அப்படின்றதால என்ன சொல்லுவாங்கன்னா, சரி சரி நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லி அவங்களே அனுப்பி வச்சிருவாங்க. திரும்ப வந்துட்டு ஹீரோட்ட பேச நினைக்கும் போது அவங்க போனோன்னு ஹீரோ பாட்டுக்கு ஓடிடுவார். இவன் என்ன எப்போ பார்த்தாலும் நம்மளே சுற்றி சுற்றி வந்து பிரச்சனை பண்ணுற மாதிரியே தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் போயிடுவாங்க. ஹீரோவும் திரும்ப கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துருவார். ஆஃபீஸில் வரும்போது ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்பாருன்னா, என்னடா நேற்று எப்பவும் இல்லாத மாதிரி நேற்று சீக்கிரமாகவே உனக்கு வந்து அந்த வாய்ஸ் வந்துருச்சு, என்ன காரணம், இது நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காத, நீ எதுக்கும் டாக்டரை செக் பண்ணுறது நல்லது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. அதெல்லாம் கேட்குறது வந்து ஹீரோக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. அப்படியே முறைக்கும் போது பார்த்தீங்கன்னா, சரி சரி இப்போ உனக்கு ஐஸ் வாட்டர் வேணுமா ஐஸ்கிரீம் வேணுமா அப்படி இப்படின்னு ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு அவரும் போயிடுறாரு. இங்கே இப்போ ஹீரோனோட கடையை காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க வராங்க. வந்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு இப்போவே வந்து 100 ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மூஞ்சியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து திட்டுறாங்க. இப்போ எடுத்து வைக்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க டெரராக முறைச்சிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் தூக்கி மூஞ்சிலே அடிக்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் படிக்கிறாங்கல்ல அவங்களோட சீனியர், இவங்க தான் சீனியர், ஹீரோயின் தான் சீனியர், அவங்கள ஜூனியர்ஸாக இருப்பாங்க. எதுக்காக வந்திருக்காங்கன்னா ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, டெலிவரி பண்ணுறதுக்காகலாம் அவங்க வந்திருப்பாங்க. அதில் ஒரு பையனுக்கு வந்து ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சும் போயிருக்கும். வந்து ஆஃபீஸில் இருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூட் அவுட்டாக இருக்குது. காலையில் ஹீரோயினை பார்த்தாரு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்தால் அவருக்கு டென்ஷன் ஆகிடுது. அதனால் அவருக்கு பேச்சு வந்து அப்பப்போ கட் ஆகிடுது. அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சரி அப்போ அந்த கடையிலேயே போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா என்ன, அது ஐஸ்கிரீம் கடை தானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த கடைக்கே வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்துறாங்க, இவனை திரும்ப திரும்ப இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி இப்போ ஷாப்பாக இருக்கிறதுனால எதுவும் பேச முடியல. அவர் நம்ம போக வேண்டாம், ஃப்ரெண்டை அனுப்புவோம், போய் என்ன வேணும்னு கேளடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு போய் என்ன வேணும்னு கேட்குறாங்க. அவர் வந்து ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு இப்படி சைகையிலேயே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஐஸ்கிரீம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு பார்க்குறாரு. அவருக்கு வந்து திருப்தியாகவே இல்லை. வேற ஒன்று ஆர்டர் பண்ணுறாரு. அதையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்பவும் அவருக்கு திருப்தியாகவே இல்லை. மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோக்கு என்ன பண்ணுறது தெரியல. டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இதெல்லாம் இருக்கும்ல செலக்ட் பண்ணுவாங்களா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெனு கார்டு அதுலேருந்து பார்க்குறாரு. எல்லா ஐஸ்கிரீமும் டிக்கு போகிறாரு. இது எல்லாத்தையுமே எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா இன்றைக்கி நம்மளுக்கு எல்லாமே முடிஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லும்போது இவன் நம்ம கடையில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக வரல, ஏதோ வம்பு பண்ணுறதுக்காக வந்திருக்கான். இவனுக்கு நீ இப்படிலாம் சொன்னால் சரி வராதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிற ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு ஒரு கலக்கி மேலே எல்லாத்தையும் அது அலங்காரம் பண்ணுறன்ற பேரில் இஷ்டத்துக்கும் போட்டு கலக்கி போட்டு கொண்டு போய் ஹீரோ டேபிள் மேலே டக்குன்னு ஹீரோயின் கொண்டு போய் வச்சிடறாங்க. வச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு இப்போ புரியல, இது என்னது வித்தியாசமாக இருக்கு, சரி சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்றாரு. அவருக்கு எல்லாமே வித்தியாசமாக தெரியுது. ரொம்பவே அவர் கூலான மாதிரியாக இருக்குது. அந்த லிஃப்ட்டில் ஹீரோயினை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணால அதே ஸ்மைல் இங்கே ஹீரோயினை பார்த்து பண்ணுறாரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா வரான் ஐஸ்கிரீமை சாப்பிட்றான், சிரிக்கிறான், அவன் பாட்டுக்கு போகிறான், என்னன்னு ஒன்றுமே புரியலன்னு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோ திரும்ப லிஃப்ட்டில் ஏறி மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜூனியர் பையன் ஒருத்தர் இருக்காங்க, அவன் வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக அதே ஆஃபீஸ்க்கு மேலே லிஃப்ட்டில் வந்துட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸ் மேனேஜர் யார், அவங்க பேர் போட்டு தான் ஆர்டர் வந்துச்சு, அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட பேசும்போது ஹீரோ வந்து கொஞ்சம் கூட கண்டுக்காமல் திரும்பிக்கிறாரு. ரொம்ப திமிர் பிடிச்சவனா இருப்பானோ அப்படின்ற மாதிரி அவர் மைண்ட் வாய்ஸில் யோசிச்சுட்டே இருப்பார். அப்போ லிஃப்ட்டை திறந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு வருவாரா, அவரை கூப்பிட்டு வந்து நீ தேடி அந்த மேனேஜர் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கோர்த்து விட்டு அவர் பாட்டுக்கு ஹீரோ போயிடுவார். உடனே இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூனியர் பையனும் அது ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட அந்த ஐஸ்கிரீம் கொடுப்பாரு. ஹீரோட்ட வந்து உடனே ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவார்னா, என்னடா நீ காலையில் ரொம்ப அப்செட்டாக இருந்தேன்னு சொல்லிட்டு உனக்காக தான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு திரும்பவும் அந்த பையனும் வந்துட்டு இப்போ கடையில் வந்து சொல்கிறான். இப்போ ஹீரோன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவனை எப்போல்லாம் நான் பார்க்குறேனோ அப்போ எல்லாமே எனக்கு கெட்டது மட்டும் தான் நடந்துகிட்டே இருக்குது, சரியான அன்லக்கியாக இருக்கான் அப்படி, அதாவது அவங்க லைஃபுக்கு அவன் அன்லக்கியாக இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசுகிறாங்க. உடனே ஹீரோனோட ஃப்ரெண்டு திரும்ப ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னென்னா பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஆளுங்க வந்துட்டு நம்மளுக்கு அன்லக்கியாக ஃபீல் ஆனாங்கன்னா அவங்க கூட நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆகி ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அது லக்காக மாறிடும், அந்த அன்லக்கியாக இருக்கிறது போயிடும், நீ வேணா அப்படி வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு. ஒன்று ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, அவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் தான் வருது, இதில் வேற அவன்கிட்ட போய் க்ளோஸாக பேசணுமா, அவன் மூஞ்ச பாரு, மூஞ்சு கொடுத்து அதாவது பேசக்கூட மாட்டான், அவன் கூட போய் எப்படி ஃப்ரெண்ட் ஆக முடியுன்ற மாதிரிலாம் கேட்பாங்க. சார் தான் போங்கடி அப்படின்ற மாதிரி அந்த ஐடியாவை தூக்கி போட்டு ஹீரோயின் பாட்டுக்கு இப்போ வெளியே டெலிவரி பண்ணுறேன் அப்படின்ற பேரில் திரும்ப வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கார் வருது. அந்த காரில் யார் இருப்பானா, ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவர் தான் ஓட்டிட்டு வருவார். கரெக்டாக அந்த காரில் போய் மோதிடுறாங்க. மோதிரொன்னு ஹீரோயின் வந்துட்டு சாரி என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி சாரி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் அவரோட ஹீரோட ஃப்ரெண்டும் இறங்கி வந்து ரெண்டு பேசிகிட்டு இருப்பார். அப்போ டக்குன்னு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதோட இவரை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே, எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குன்னு அவர் ப்ளே பாய்துன்னா அவர் என்ன சொல்வார்னா, என்னது நம்ம பேச வேண்டியதெல்லாம் இவ பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பார். ஞாபகம் வந்துருச்சு, அன்றைக்கி உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருந்த உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் உங்கள் மூஞ்சிலே ஐஸ்கிரீம் வச்சு அடிச்சாங்களா, அந்த ஆள் தானே நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. தோணும் அப்படின்னா வந்துட்டு ஐயோ அன்றைக்கி அந்த ஐஸ்கிரீமை கொடுத்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பிரேக்கப் ஏற்படுத்து நீ தானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பார். சரி பரவாயில்ல, நீ ரொம்ப நல்லா தான் இருக்க, அன்றைக்கி நான் கூட ரொம்ப நாள் நினச்சிட்டே தான் அவளை எப்படா பிரேக்கப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, நீ கொடுத்த ஐஸ்கிரீமால தான் அவள் பிரேக்கப் பண்ணிட்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கன்ற மாதிரி மாற்றி பேசுவார். உன்னை
ஹீரோயின் வந்துட்டு ஓ அவ்வளோ நல்லது பண்ணிட்டேனா, அப்போனா ஒன்று பண்ணுவோம், இன்னொரு 4-5 ஐஸ்கிரீம் சேர்த்து கொண்டு வந்து அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறேன், எடுத்து உங்கள் மூஞ்சிலே போட்டு அடிப்பாங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் நான் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அதுக்கு மேலே பேசாமல் அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க. அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு ஹீரோனோட பைக் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு இடிச்சதுல அடிக்கடி இந்த மாதிரி ஆகுறதுனால பார்த்தீங்கன்னா பைக் வந்து ஓட மாட்டேங்குது. அவங்களுக்கு இதை எப்படி சரி பண்ணுறதே தெரியல. நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கு. உடனே கீழே குனிஞ்சிட்டு இருக்கிற டூல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை நோண்டிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ யாருமே ஹெல்ப் பண்ண இங்கே யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. அந்த டைம் தான் ஹீரோ இருக்கார்ல, அவர் சைக்கிள் அந்த பக்கமாக கிராஸ் ஆவார். பொதுவாக ஹீரோக்கு வந்து யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது பேசுறது கூட அவருக்கு சிரமமாக இருக்கும். அதனால அதெல்லாம் பண்ண மாட்டார். ஹீரோ நீங்கள் உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னா அவராக வராரு, வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. இவன் ஹெல்ப் பண்ண தான் வரானா இல்லை பிரச்சனை பண்ண வரானான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோன் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோயினோட வண்டியை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி ஹீரோ கிட்ட பேசலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கூட பேசாமல் அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, எதுவும் புதுசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பழகிடுச்சா சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க என்னமோ இப்போ தான் ஹனிமூன் போன மாதிரி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லா தான் இருக்கீங்க, எனக்கு மட்டும் தான் இப்பெல்லாம் நடக்குதான்ற மாதிரி இவங்க ரொம்பவே கவலைப்பட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோ காட்டுவாங்க. ஹீரோ ஆப்போசிட் வீட்டில் தானே இருக்காரு. அவர் வேலை பார்க்குறாரு. எப்பவுமே தன்னை வந்து அமைதியாக வச்சுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் வந்துட்டு அடிக்கடி டென்ஷன் ஆகிறதுனால இப்போ ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிறோன்னா நம்ம மூளை அதிகமாக வேலை செய்யல. அதனால டென்ஷன் ஆகிறதுனால அவருக்கு வந்து பேச்சு அடிக்கடி நின்று போயிடுது. ஸோ இவர் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றாரு. ஆனால் அவருக்கு வந்து அந்த டேஸ்ட் எல்லாம் பிடிக்கவும் மாட்டேங்குது. வந்து இப்போ ரூமில் இருக்கும்போது அவர் வந்துட்டு பார்க்குறாரு. அந்த ஜன்னல் வழியை எட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஆப்போசிட் வீடு தானே ஹீரோயினோட. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வருது. டக்குன்னு ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மறைஞ்சிக்கிறாரு. இப்போ யாரும் நின்று வந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கீழே வந்து பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுட்டே இருக்கு. ஒன்று ஹீரோயின் கீழே இறங்கி வராங்க. யார் நிற்கிறான்னு பார்த்தா அங்கே வந்து ஹீரோ தான் நின்றுட்டு இருப்பாரு. என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு நீ வேணும்னு வரு. எது அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு நீ வேணும். எதுக்காக அப்படின்னா எனக்கு ஐஸ்கிரீம் செய்கிறது எப்படின்றது சொல்லிக் கொடுக்கறதுக்காக நீ வேணும்னு. அதை கேட்குற நேரம் இதுவா இது அதெல்லாம் சொல்லி தர முடியாது, கிளம்பு கிளம்பு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு இருக்காங்களா. ஹீரோக்கு வந்து இப்போ டென்ஷன் ஆகிட்டே இருக்கு. என்னோட ட்ரோனை நீ உடச்சிருக்க, அதுக்கு என்ன நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமாம் ஆமாம் நான் உடச்சிட்டேன், அதுவும் தெரியாமல் தான் பண்ணேன், என்கிட்ட மட்டும் பணம் இருந்ததுன்னா உனக்கு நான் எப்போ நஷ்ட ஈடு கொடுத்துருப்பேன், என்கிட்ட இப்போ நஷ்ட ஈடு கொடுக்க பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போனா எனக்கு ஐஸ்கிரீம் செய்கிறது எப்படின்னு சொல்லி கொடுணுன்னு இவங்களும் வேறு வழி இல்லாமல் சரி ஓகே சொல்லி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. உன்னை ஹீரோயின் கிளம்புறாங்க. இப்போ கூட வந்து சொல்லி கொடுத்து முடிச்சிடறேன். இப்போலாம் வேண்டியதில்லை, நாளைக்கு காலையில் 7 மணிக்கு ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஹீரோ. 7 மணிக்கா? காலையில் 7 மணிக்கெல்லாம் யாராவது எந்திரிக்க முடியுமா? இவன் 7 மணிக்கு வர சொல்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. சரி தூங்கி போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6:30லேருந்து 7க்குள்ளே வந்துட்டு 10 அலாரம் கிட்ட செட் பண்ணி வச்சிடறாங்க. நைட் ரொம்ப நேரம் அவங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. காலையில் பார்த்தீங்கன்னா அலாரம் அடிக்கடிக்க அவங்க பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்காங்க. இங்கே ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவளை 7 மணிக்கு வர சொல்லி இன்னும் வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டே இருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இவங்க முழிச்சு பார்த்தா ரொம்ப டைம் லேட் ஆகிடுது. ஐயோ 7 மணிக்கெலாம் வர சொன்னானே என்ன செய்வானோ தெரியல, திட்டுவானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்னும் குளிக்கல ரெடியாகல, எதுவுமே பண்ணல, மேக்கப் மட்டும் பண்ணிட்டாவது போயிடலாம்னு சொல்லிட்டு மேக்கப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் பெல் அடிக்கிற சத்தம் கேட்கும். ஹீரோ தான் வந்துருப்பாருன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் போய் கதவு திறப்பாங்க. ஹீரோ தான் இருப்பாரு. இன்னும் நீ எவ்வளோ லேட்டாக வருவேன்னு சொல்லும்போது தோதோ வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் வீடு தானே அப்படியே ஹீரோ கூட கிளம்பி உள்ளே வந்துடுறாங்கன்னு பல்லு கூட வளர்க்கல. அதோடு உள்ளே வந்துடுறாங்க. வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா செப்பலை கழட்டி உள்ளே வைக்கிறாங்க. வீடெல்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா ஹீரோட வீடுன்னு தெரியல அவங்களுக்கு, அவங்களோட பாஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த வீடு தானே. அதெல்லாம் பார்க்குறாங்க. செப்பலை வந்து கழட்டும் போது பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கும் கழட்டி போடுறாங்க. ஒன்று இந்த பக்கமும் ஒன்று அந்த பக்கமும். ஹீரோ வந்துட்டு கரெக்டாக நீட்டாக கழட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அதை எடுத்து அடுக்கி வைக்கிறாரு. இது போக ஹீரோயின் செப்பல் இஷ்டத்துக்கும் கிடக்கிறது அதையும் எடுத்து சரியாக வைக்கிறாரு. இவன் எதுக்காக இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கான், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. சரி ஐஸ்கிரீம் செய்ய போகலான்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து எல்லா பொருளையும் எடுத்து வச்சிருப்பாரு. இவங்க வந்து ஒவ்வொரு பொருளாக எடுத்து மட்டும் போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ சும்மா இல்லாமல் ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி போடுறாங்க. ஹீரோயின் போடுற அளவு எல்லாத்தையுமே ஹீரோ வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்காரு. இவங்க கொஞ்சம் ஒரு முட்டையை ஊற்றுறாங்க, கொஞ்சம் சுகர் போடுறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இல்லை இது கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி மாற்றி போட்டுகிட்டே இருக்காங்க. அதில் வந்துட்டு ஹீரோ வந்து அழிச்சு எழுதுறாரு. இவங்க அழிச்சு செய்கிறதும் அவர் அழிச்சு எழுதுறதும் இதே மாதிரி இருக்குது. ஒரு வழியாக எல்லாத்தையும் போட்டு ஐஸ்கிரீமும் செய்கிறாங்க. இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சாச்சு, ஒரு 20 நிமிஷம் வச்சு ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு அப்படியான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ட்ரோன் இருக்குது, இது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் லைட்டாக தொடுறாங்க. உடனே அதோட மேலே உள்ள அந்த ரெக்கமர் இருக்கும்ல அது லைட்டாக நகருது. உடனே ஹீரோ வந்து கரெக்டாக அதை எப்படி வச்சாரோ அதே மாதிரி வைக்கிறாரு. இவன் என்ன இப்படி செய்கிறான், நல்லா இருக்குன்னு தானே சொன்னோம், அதுக்கு கூட இப்படி பண்ணுறானே அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. என்ன ஒரு வழியாக இப்போ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிற வரைக்கும் அங்கேயே ஹீரோயின் வந்து இருக்காங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் ரெடி ஆனோன்னு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட எடுத்து கொடுக்குறாங்க. உடனே வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஐஸ்கிரீமை வாங்கிக்கிறாரு. ஐஸ்கிரீம் தான் ரெடி ஆகிடுச்சு, இப்போ நீ கிளம்பிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை விரட்டி விட்டுறாரு. உடனே அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ வந்து சாப்பிட்டு பார்க்குறாரு. அந்த ஐஸ்கிரீம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீமை தான் நான் ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன்ற மாதிரி அவர் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காரு. இங்கே வெளியே வந்த ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா செம்மக்கவும் வருது. அவன் என்ன நினச்சிட்டு இருக்கேன், என்னை பார்த்தா நான் அடிமை மாதிரி தெரியுது அவனுக்கு. வேலை நடக்கிற வரைக்கும் கூட கூட்டிகிட்டு போய் வேலை பார்த்துட்டு இருந்தான். வேலை முடிச்சவொன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே விரட்டி விடுறான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்குது, எப்படியாவது தன்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா இப்போ ஹீரோயின் சொல்லி கொடுத்துட்டு போனாங்களா அதே மாதிரி செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவோம், மறந்துட்டோம் அப்படின்னா வராது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லி கொடுத்த அவங்க செஞ்ச போது நோட் பண்ணார்ல அந்த நோட் அது மாதிரியே வச்சு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. சாப்பிட்டு பார்க்குறாரு. ஹீரோயின் செஞ்சு கொடுத்த மாதிரி டேஸ்ட் வரல. உடனே அவருக்கு என்ன தோணுதுன்னா எதை மிஸ் பண்ணன்னு தெரியலையே, திரும்பவும் போய் ஹெல்ப் கேட்டால் செய்வாளா மாட்டாலோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. வந்து குளிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி நேராக ஹீரோயின் வீட்டுக்கு திரும்ப வந்துடுறாரு. திரும்ப பெல் அடிச்சுட்டே இருக்காரு. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் கதவு திறக்கிறாங்க. ஹீரோ தான் நின்றுட்டு இருப்பாரு. என்ன வேணும் உனக்குன்னு சொல்லி கேட்கும்போது
சொல்லும்போது எனக்கு ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கேட்டுட்டு இருப்பாரு. என்ன விளையாடுற இப்போ தானே சொல்லி கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. நீ செஞ்சு தான் காட்டின, எப்படி செய்யணுன்றதை நீ சொல்லவே இல்லை, இப்போ வந்து எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கவும், அதெல்லாம் வர முடியாது, நான் இப்போ குளிக்கணும், என் கடையை நான் திறக்கணும், அது மட்டும் இல்லாமல் நான் குளிக்க போனதில் பாத்ரூமில் பைப்பு கையோடே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது எப்படி மாட்டுறதுன்னு வேற முடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, இவ்வளோ தானே, இதை நானே பண்ணி கொடுத்துறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாருன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருப்பாரு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்க வீடியோ காலில் வந்துருவாங்க. வந்தோன்னு பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு இந்த டூல் எங்கே இருக்குது, அந்த டூல்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துருவாங்க, யாருமா இந்த பையனோன்னு ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, டக்குன்னு பிளம்பர்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இவ்வளோ அழகானவன் பிளம்பரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற கிண்டல் பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க. கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. சரிம்மா ஃபோனை வைன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சு முடிச்சாச்சு. இப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சரி கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மேக்கப் போட்டுக்கிறாங்க. அப்புறம் ஹீரோட வீட்டுக்கு வராங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் செய்ய போகாமல் அங்கே பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஐஸ்கிரீம் செய்ய தானே வந்தா, இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா, எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டு ஜாலியாக செஞ்சால் தான் அது வந்து கரெக்டாக வரும். இஷ்டத்துக்கும் போய் ரோபோ மாதிரி அப்படி இப்படி செஞ்சோம்னா அது நல்லா வராதுன்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் எல்லாம் கரெக்ட் தான். அவங்க கரெக்டாக செய்வாங்களான்னா கரெக்டாக செய்ய மாட்டாங்க. கூட குறைச்சல போட்டு போட்டு மாற்றி மாற்றி தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க செய்கிறது எதுவுமே இப்போ சரியாகவே வராதுன்னு கூட சொல்லலாம். எல்லாமே போட்டுகிட்டே இருக்காங்களா, இவங்க போடுற அளவெல்லாம் பார்க்கும்போது ஹீரோ வந்து மனசில் எப்படி ஓடிட்டு இருக்குன்னா, இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதா தூக்கி குப்பையில் போடுறதானே தெரியல, ஏன்னா இஷ்டத்துக்கும் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாரு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஹேர் ஸ்டைல் வந்து அவங்க மூஞ்சில் வந்து விழுந்துட்டே இருக்குமா, அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா நேராக ரூமுக்கு போவார். ஒரு பேண்ட் எடுத்துகிட்டு வருவார். ஹீரோயின் தலையை அப்படியே அழகாக ஒரு கொண்டவால் போடுறான்னு சொல்லலாம், கொண்டவால் குதிரவால் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதை போட்டு விட்டுருவார். போட்டு விட்டோம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இவன் இந்த மாதிரிலாம் செய்வானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னும் 20 நிமிஷத்தில் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும்னு சொல்லுவாங்க. சரி 20 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும்னு சொல்லிட்டு இல்லை, சரி நீ கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது ஹீரோயின் வந்து என்ன கேட்பாங்கன்னா, ரொம்ப நாளாக அந்த வீட்டில் யாருமே இல்லை, இது பூட்டியே தான் இருந்தது, திடீர்னு எப்படி நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ வந்து என்ன சொல்வார்னா, ஐஸ்கிரீம் சொல்லி கொடுக்க தானே வந்தா, இப்போ எதுக்கு இதெல்லாம் கேட்குற, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஹீரோ வந்து பேச முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோ வந்து நீ கிளம்பு அப்படின்னு வேலை முடிஞ்சல கிளம்புன்ற மாதிரி விரட்டி விடுறதுலேயே இருக்காரு. உடனே வந்து சரியான கல்லஞ்சக்காரனாக இருக்கான், ஒரு வாரத்தை கூட எக்ஸ்ட்ரா பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அவங்களுக்கு வருது. டக்குன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பணுன்னு ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பார்க்குறாரு. அதே மாதிரி சூப்பராக இருக்குது. இவங்க இஷ்டத்துக்கும் தான் அள்ளி போடுறாங்க, ஆனால் அவங்க செஞ்சு கொடுக்குறது அந்த அளவுக்கு இவருக்கு டேஸ்ட்டாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோயின் பாட்டுக்கு இப்போ கிளம்பி வந்துடுறாங்க. ஹீரோ பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு. இப்போ இங்கே வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோ அவருக்கு தலையில் பேண்ட் போட்டு விட்டதை அவங்க அதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த பேண்டை கழட்டி வச்சுட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இவனுக்கு இந்த மாதிரிலாம் செய்ய தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஏன்னா அதாவது அந்த அட்டென்ஷன் பண்ணுறாங்கல்ல பாய்ஸ் வந்து, அது வந்து இப்படிலாம் ரொம்ப இம்ப்ரெஷன் ஆகுவாங்க கேர்ள்ஸ். அதோடு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் இந்த பேண்டெல்லாம் இப்படி அவங்ககிட்ட இருக்குது, இதெல்லாம் பொண்ணுங்க யூஸ் பண்ணுறதாச்சே, ஒரு வேளை இது அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து என்னென்ன பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் பண்ணி நம்ம ஐஸ்கிரீம் இந்த தடவையாக சரியாக பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக சும்மா இல்லாமல் ஹீரோயின் பாட்டு போட்டாங்கல்ல, அதே பாட்டை போட்டுக்கிறாரு, அதே மாதிரி ஆடுறாரு, அதே மாதிரி அளவு இஷ்டத்துக்கு எடுத்து போடுறாரு, எல்லாமே செய்கிறாரு. அவங்க செஞ்சது எல்லாத்தையுமே ஒரு டாட் கூட மாற்றாமல் அதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிடாரு. டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு, சுத்தமாக அவருக்கு பிடிக்கல. ஹீரோக்கு வந்து ஒரு விஷயம் புரிய வருது, ஐஸ்கிரீம் வந்து என்னென்ன பொருள் போடுறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது, யார் செய்கிறாங்க அப்படின்றதா முக்கியம் போல இருக்குது. அப்போ ஒரு வேளை ஹீரோயின் செய்கிறது தான் நல்லா இருக்குது, அப்போ நம்ம அவளை தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, டேரெக்டாக இப்போ ஹீரோயினை பார்க்க போகிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி வராரா. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இவர் இப்படிலாம் பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்னு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அமைதியான இடத்துக்கு போய் நம்ம நிம்மதியை தேடணும்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறாங்க. ஹீரோ வந்து அதை பார்த்துறாரு. பார்த்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பாய் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஹீரோக்கு வந்துட்டு இப்போ இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாகணும். இப்போ அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. பேச மாட்டேங்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்களா. டக்குனு இவர் என்ன பண்ணுறாருன்னா, ட்ரோன் தான் அவர்கிட்ட இருக்குல்ல, இப்போ ஹீரோயின் எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கவனிக்கிறதுக்காக வந்து ட்ரோனை ரெடி பண்ணிடுறாரு. அந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பின்னாடியே போகுது. ஹீரோயினுக்கு வந்து என்னன்னா, ஓ திரும்பவும் என்னை ஃபாலோ பண்ண வந்துட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்ட கோவப்பட்டு திரும்ப அதை அடிச்சு உடைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதோட ஹீரோ வந்து இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, இதான் அவரோட பிளானே. இப்போ ஹீரோயின் திரும்பவும் அதை அடிக்கணும் உடைக்கணும், இதுக்கு நஷ்ட ஈடு கேட்குற மாதிரி ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிட்டு அந்த ஐஸ்கிரீம் செய்ய கற்றுக்கிட்டு அவங்கள கூடவே வச்சு தேவைப்படும் போதெல்லாம் ஐஸ்கிரீமே செய்ய சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பிளான் பண்ணுறாரு. அப்புறம் அடிக்க போனவங்க வந்துட்டு அடிக்க மாட்டாங்க. டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, ஓ நான் அழகாக இருக்கேன் அப்படின்றதுக்காக சுற்றி வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன், எடுத்துக்கோ இப்படி எடுத்துக்கோ அப்படி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸில் இருந்த அந்த சிப்பு வந்து தவறி வந்து கீழே விழுது. அந்த சமயத்தில் வந்துட்டு அந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு ஹீரோயின் மேலே அங்கேயும் இங்கே இடிக்க வர மாதிரி ஆயிடுது. அவங்களே ஒரு நிமிஷம் ரொம்ப பயந்துடுறாங்க. டக்குன்னு இந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வந்துடுறாரு. அவர் கையால் அதை தடுத்துறாரு. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கையில் வந்து பயங்கரமாக அடிபட்டுருது. கையில் வந்துட்டு காயமானோன்னு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவங்க கர்ச்சீஃப் எடுத்து கட்டி விடுறாங்க. உன்னை யார் கையெல்லாம் வச்சு இப்படி தடுக்க சொன்னது, பாரு எவ்வளோ பேர் காயமாயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. ரெண்டு பேரும் பேசும்போது எதனால இந்த ட்ரோன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அதோட சிப்பு வந்து மிஸ் ஆயிடுச்சு, அது மிஸ் ஆனதுலேருந்தே இப்படி தான் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிட்டே இருப்பாரு. உன்னை ஹீரோயின் வந்துட்டு சரி ஓகே இப்போ நம்மளுக்கு கணக்கு முடிஞ்சிச்சு, ஒரு தடவை நான் ட்ரோனை உடச்சு விட்டேன், இப்போ நான் உனக்கு அடிப்பட்டதுக்கு கட்டு போட்டு விட்டுட்டேன், அதோட கணக்கு முடிஞ்சிச்சு, இனிமேல் நீ தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது, இல்லை நீ வந்து எனக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து செஞ்சு கொடுக்கணும் கொள்ளணும், ஏன் அப்படின்னா வந்து
வந்துட்டு உனக்காக எனக்கு காயெல்லாம் பட்டிருக்கு அப்படின்னோடனே சரி ஓகே நம்ம கடைக்கு போய்ட்டு நிறைய ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுத்து உனக்கு கணக்க முடிச்சிடறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நாளே வந்து தட்டி கழிக்க முடியல சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் வந்து ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா கடையில் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்க வேண்டாம், ஏன்னா நான் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்ருவேன், கணக்கு இல்லாமல் போயிடும், எனக்கு டெய்லி வந்துட்டு ஐஸ்கிரீம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அன்னன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி மட்டும் நீ செஞ்சு கொடுத்தா போதுன்றாரு. ஹீரோயினுக்கு இது ஒன்றுமே புரியல, எப்போ வந்து இப்படி வந்து கேட்குறானே டெய்லி வர சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க. அதுவும் நைட்டு 7 மணிக்குன்னு சொல்கிறாரு ஹீரோ. ஏன்னா காலையில் 7 மணிக்கு தானே வர சொல்லுவேன், ஏன்னா நைட்டு 7 மணிக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இல்லை காலையில் 7 மணிக்கு வர சொல்ல நீ 10 மணிக்கு வருவேன், அதனால் நீ நைட்டு 7 மணிக்கு வந்துட்டு எனக்கு டெய்லி ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே அந்த ஐஸ்கிரீம் செஞ்சு என் கையில் கொடுத்துட்டு நீ கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுக்கு இப்போ ஒரே யோசனையாக இருக்கும். மொத்தத்தில் ஹீரோயினுக்கு வந்து இது சரியாக படலை அப்படின்னாலுமே சரி இப்போ ஒரு ஹெல்ப்பாக கேட்கறதுனால போய் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறாங்க. ஆனால் ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பேசவே மாட்டார்ல, அதனால் அவங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் வீட்டில் அவர் வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு, ஹீரோயின் இருக்க இடத்துல கூட அவர் இருக்கிறது இல்லை. அது வந்து ஹீரோயினுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் டெய்லி போகிறாங்க, ரெகுலராக 7 மணிக்கு போகிறாங்க. அவருக்கு ஐஸ்கிரீம் செஞ்சு கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுக்கும் போதும் கூட 2 பேருமே பேசிக்க மாட்டாங்க. ஏன்னா பேசினாலும் அவர் எதுவும் பேச மாட்டாருன்றது ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும், அதனால் பேச மாட்டாங்க. கொடுத்தவொன்னே வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு மட்டும் அவர் வேலையை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு இருக்காரா, இதே ரொட்டீனாக போயிட்டே இருக்குது. அதனால இப்போ எங்கேயாவது பார்க்கும்போது மட்டும் லைட்டாக ஸ்மைல் மட்டும் பண்ணுவாங்க, மற்றபடி வேறு எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனால் இதுவே அவங்க 2 பேருக்குள்ள ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்துது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படியே போயிட்டே இருக்குது, 2 பேரும் லைட்டாக ஸ்மைல் மட்டும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோனை வந்து சரி பண்ணி அதை அதாவது என்ன சொல்கிறது ட்ரையல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு மலை உச்சி பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறாரு. அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு வேலையை ஹீரோயினும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக பார்த்து 2 பேருமே அப்படியே நல்லா பேசிக்கிறாங்க. இப்போ தான் பழகிட்டாங்களா, ஓரளவு பேசிகிட்டே இருக்காங்க. அதை ட்ரையல் பார்க்க வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேருக்கும் ஒரே டைமில் ஃபோன் வருது. இன்னும் வந்து அடுத்த வாரத்தை கூட பேசவே இல்லை, அதுக்குள்ள ஃபோன் வரவும் ஹீரோயின் கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு தான் பேசுகிறாங்க. கடையில் ஒரு பிரச்சனை, உடனே நீ கடைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்றாங்க. ஹீரோக்கு கால் வந்ததில் அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு தான் கூப்பிட்றாரு. இந்த மாதிரி வந்துட்டு ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை, உடனே வா அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உடனே போயாகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கிளம்ப போகிறாங்க. அப்போ வந்து ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா நீ அங்கே தானே போகிற, அப்படியே நான் ட்ராப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் ஜாலியாக ஹீரோ கூட்டிகிட்டே வராரு. அவங்க கடை வரைக்கும் வந்துடுறாங்க. 2 பேரையும் வந்து கடையில் வந்துட்டாங்களா. ஹீரோ வந்து ட்ராப் பண்ணவுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறாரு. இது வரைக்கும் அப்படியே அந்த ஸ்மைல் மட்டும் தான் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது, அந்த ஸ்மைல் இப்போவும் கொடுக்குறாரு. அதோடு வந்துட்டு இதை வந்துட்டு அந்த கடையில் வேலை பார்க்குறாங்களா ஹீரோயினோட ஃப்ரெண்ட், அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்னமோ இது ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரியே இருக்குது அவங்க ஃபேஸில். ஆனால் ஹீரோயினும் வந்துட்டு என்னாச்சு என்னடி பிரச்சனைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை கடையிலேருந்து இந்த போர்டு விழுந்துருச்சு அதான் கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி விடு இவ்வளோ தானே நானே மாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மாட்ட போகிறாங்க. ஹீரோ வந்துட்டு கிளம்புனவர் பார்த்தீங்கன்னா நின்று ஹீரோயினுக்காக அதை ஹெல்ப் பண்ணுற, திரும்ப போய் அவங்க மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹீரோயினுக்காக அதை ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே ஹீரோயினை பார்த்து திரும்பவும் அதை ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ ஹீரோயினும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆகுது. இப்போ வந்து இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பிடிக்காத மாதிரி அவங்க ஃபேஸ் கட் போயிட்டு இருக்கு. அங்கே வந்து கிளம்பி வந்துடுறாரு. இங்கே ஆஃபீஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோனை செய்ய சொன்னார்ல அவர் தான் வந்திருக்காரு, இன்னும் அது ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இத்தனை ட்ரோன் எனக்கு தேவைப்படுது, அதுக்கு என்னென்ன பண்ணணும் அதை மட்டும் சொன்னால் போதும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப கோவமாக ரொம்ப இதாக பேசிகிட்டே இருக்காரு. இங்கே ஒரு பக்கம் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இங்கே வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க வந்து ஹீரோயின் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே அடுத்த கட்டத்துக்கே முன்னேறிட்டீங்களான்னு கேட்கும்போது அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, அவன் ஒரு வேலையை வந்து நான் ஒரு வேலையாக போன சும்மா ட்ராப் பண்ண சொல்லணும்னா இதெல்லாம் நான் நம்ப சொல்றியா அப்படின்ற மாதிரி அவங்க கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கிண்டல் பண்ணுற மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா அன்லக்கியாக ஃபீல் பண்ணுறீங்களா, இன்னும் நீ க்ளோஸ் ஆக இன்னும் கொஞ்சம் லக்கா உனக்கு ஆகிட்டு பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவோம். ஹீரோயினுக்கு அப்போ ஒன்றும் புரியல, அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருந்தாங்க. இங்கே வந்துட்டு அவர் பாட்டுக்கு கோமா அந்த ஆஃபீஸில் பேசுகிற அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. ஹீரோயின் கட்டி விட்ட கர்ச்சீஃப் இருக்குல்ல அதையே ஹீரோ வந்து பார்த்துட்டே இருப்பார். அவங்க பாஸ் இருக்காங்களா அவங்க வந்துட்டு சமாதானப்படுத்துவாங்க, ஹீரோயின் இதெல்லாம் அதை பெருசாக எடுத்துக்காத, அவருக்கு அதான வேலை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு பெருசாகவே எடுத்துக்க மாட்டார், அந்த கர்ச்சீஃபை மட்டும் பார்த்துட்டே இருப்பார். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்களா. இப்போ டைமும் ஆயிடுது. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து சரி வாடி டைம் ஆயிடுச்சு கிளம்பலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா நீ போ, நான் கொஞ்சம் ஒதுங்க வைக்கிற வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. புரியுது இப்போ அவன் வருவான், அவனுக்கு அதானே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் இல்லை, அவன் நைட் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவானா அதுக்காக தான் வெயிட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வந்து போயிடுவாங்க. இப்போ ஹீரோ வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் ரொம்ப நேரம் ஆகும், ஹீரோ வரவே மாட்டார். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். ரொம்ப லேட்டாக ஹீரோ வந்து வருவார். வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவர் டக்குன்னு சொல்லிடுவார் எனக்காக தான் வெயிட் பண்ணுறியா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீமை வாங்கிப்பார். இவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். சரி ஓகே இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஹீரோ வந்து துணைக்கு வந்து நம்மளை ட்ராப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பாங்க. அவர் என்ன சொல்வார்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு வீட்டுக்கு சேஃபாக போய்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், என்ன இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ நான் தனியாக வேறு இருக்கேன், இவன் பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பாங்க. ஹீரோ எட்டி பார்க்குறாங்க, அவர் பாட்டுக்கு சுத்தமாக கண்டுக்க மாட்டார். ஐஸ்கிரீம் வாங்குற ஒரு காரில் போய் ஏறி உட்காந்துக்கிறாரு. அந்த காரை ஹீரோயின் பார்க்குறாங்க, அது ரொம்ப வசதியான காராக இருக்குது. அந்த காரில் இவ்வளோ வசதியான காராக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. காருக்குள்ளே எந்த பொண்ணு ஏதோ உட்காந்துருக்க மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி யோசனையாகவே இருக்குது. இப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல ஜூனியர் பசங்க, அவங்களாம் வந்துட்டு ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க பாட்டுக்கு அப்செட்டாக இருக்கும்போது எதுக்கு தான் நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை அது வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கானா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பசங்களாம் இவங்களை கிண்டல் பண்ணுவோம். இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சமாளிச்சுக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவர் கையில் அந்த கர்ச்சீஃபையே பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்காரு. அவங்க பாஸ் இருக்காங்களா அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா என்னது இது நிறைய பொருளெல்லாம் வாங்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதாவது ஐஸ்கிரீம் செய்யறதுக்கான பொருள்லாம் வாங்கி வச்சிருக்காருல்ல இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்கு ஐஸ்கிரீம் தேவைப்படுதில்ல,
நான் இந்த மாதிரி அப்செட் ஆனால் அதனால அது செய்கிறதுக்காக ஐஸ்கிரீம் பொருள்லாம் வாங்கி வச்சிருக்கேன், அதை ஒருத்தவங்க வந்துட்டு செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓ செஃப் வந்து அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கியா, இருந்தாலும் ரொம்ப ஐஸ்கிரீம் சாப்பிடாது, அது ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் இங்கே தூங்கிக்கவா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அவங்க பாஸ் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இது உங்கள் வீடு, நீங்கள் எங்கே என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டே இருப்பார். அப்போ அந்த கர்ச்சீஃபையே பார்த்துட்டே இருப்பார். அந்த கர்ச்சீஃப் வந்து கட்டு வந்து அவுந்து போயிருப்பேன். இதை எடுத்துட்டு நான் வேற கட்டு போட்டு விட்றேன்னு சொல்லும்போது இல்லை வேணாம் எனக்கு இதே கர்ச்சீஃபில் தான் கட்டு போடணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவார். அவங்க வந்துட்டு நீ ஏன் தான் அப்படி பண்ணுறியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கையில் கட்டும் போட்டு விட்டுறாங்க. கையில் கட்டு போட்டு அந்த கர்ச்சீஃபை பார்த்து இது இப்போ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே ரசிச்சிட்டு இருப்பாரு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சரி தூங்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்க போயிடுவாங்க. இப்போ லைட்டும் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனால் ஹீரோனுக்கு தூக்கமே வராது. இப்போ ஏதோ ஒரு பொண்ணு இருக்க மாதிரியே இருக்குது. இப்போ கூட ஹீரோ கூட வந்தது வந்து இந்த காரில் வந்தது பொண்ணா பையனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். பொண்ணாக இருந்தால் யாராக இருக்கும், பையனாக இருந்தால் யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே யோசிப்பாங்க. அப்புறம் எப்படி அவன் வீட்டில் அன்றைக்கி அந்த லப்பர் பேண்ட்லாம் இருந்தது, அன்றைக்கி வந்து அவன் போட்டு விட்டானே, சரி அவன் யார் கூட வந்தா என்ன, யாராக இருந்தால் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரிலாம் நான் தூங்க போகிறேன், நான் அதை பற்றிலாம் பெருசாக கேர் பண்ணலன்ற மாதிரிலாம் பேசிப்பாங்க. ஆனால் மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னா தூங்கவே மாட்டேன், இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே மாட்டேன், அந்த வீட்டுக்குள்ளேருந்து யார் வெளியே வர நான் கண்டுபிடிக்காமல் தூங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு ஏற்றாப்புல பால்கனி, ஹீரோயின் வீடு தானே, அந்த பால்கனியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபாவை கொண்டு வந்து இழுத்து வந்து போட்டுக்கிறாங்க. கையில் ஸ்நாக்ஸ் அள்ளி கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. இங்கேயே தான் உட்காந்துருப்பேன், அசையாமல் உட்காந்து நான் தூங்காமல் வெளியே வரது யாரும் கண்டுபிடிக்க விட மாட்டேன்னு விடிய முழிச்சே உட்காந்துருக்காங்க. விடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் வருது. முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மூஞ்சி ஃபுல்லாக நல்லா கொசு கடிச்சு வச்சிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமாவே தெரியல. இப்போ வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேருந்து ஹீரோவும் ஒரு பொண்ணு தான் வராங்க. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. அவங்க பாஸ் தானே வராங்க. பார்த்தோன்னே அப்போ நைட்டு அந்த பொண்ணு தான் அவன் கூட இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது. 2 பேரும் சிரிச்சு பேசுகிறத பார்த்தோன்னே என்னை பார்த்தா ஒரு சிரிப்பு கூட அவன் மூஞ்சில் வராது, கடுகடுன்னு இருப்பான். இவகிட்ட மட்டும் எப்படி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரொம்பவே கோவம் வரும். போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்களுக்கு ரொம்பவே கோவம், தன்னறியாமல் கோவம் வந்துட்டே இருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ மறுநாளும் அடிதான் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே இங்கே டெலிவரிக்காக போயிட்டு இருக்காங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோட கார் வருது. ஹீரோ கூட அந்த பாஸும் உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னா இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடுது. இவங்க போகிற ரூட்டில் நான் ஏன் போகணும், நான் வேறு ரூட்டில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரூட்டில் போவாங்க. அவங்க போகிற ரூட்லாம் வந்து பிளாக் பண்ண மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஏன் இப்படிலாம் நடக்குதுன்ற மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். எந்த வேலையும் பண்ணாமல் திரும்ப கடைக்கு வந்துடுவாங்க. கடைக்கு வந்தோன்னா அப்செட்டாகவே இருப்பாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்பாங்க என்னடி ஆச்சுன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது காலையிலே யாராவது இவ்வளோ அப்செட்டாக இருப்பாங்களான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. பிரச்சனை சொன்னால் தான் என்னால் என்ன எதுன்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. அதுக்கு டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை ஒரு பையனும் பொண்ணும் வந்துட்டு ஒன்றா காரில் போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி போகிறாங்கன்னா கூட வேலை பார்க்குறவங்களா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓ அப்படி இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் ஆகிக்கிறாங்க. சரி அது போகட்டும், ஒரு பையனும் பொண்ணும் ஒன்றா சேர்ந்து ஒரே இடத்துல தங்குறாங்க அப்படின்னா என்ன இருக்கும்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா மேபி அவங்க வந்துட்டு லவர்ஸாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் லவர்ஸா என்னை மட்டும் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு செய்கிறதுக்கும் மட்டும் என்னை வச்சுக்கிட்டு இவனுக்கு லவர் கேட்குதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸில் வந்து நிறைய பசங்க அந்த கடைக்குள்ளே நுழைவாங்க. அங்கே வேலை பார்க்குறவங்களாம் வராங்களா, அவங்கள என்ன பேசிக்கிறாங்கன்னா அந்த பாஸ் கூட அந்த அந்த ஹீரோ இருக்கார்ல அவர் ரொம்ப இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த காசிப் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஓ அவள் வந்து அப்போ பாஸா, ஹீரோட பாஸா அப்படின்ற மாதிரி இப்போ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க, அந்த பாஸ் பேர் இது அதுன்னு சொல்லும்போது அந்த விஷயத்துக்கு நான் தான் அவங்க காது போய் கவனிச்சிட்டே இருக்க, அவங்க பேசுறது இல்லைன்னு சொல்லிட்டு ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதோடு இதெல்லாம் நான் ஏன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அப்படி வேற பேசி நினச்சிக்கிட்டு அதை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டோம். ஆனால் அவங்க பேசுறதுலேயே தான் இவங்களுக்கு வந்து நம்ம வந்துட்டு அவங்களோட பேச்சிலே தான் போயிட்டே இருக்கும். இவங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாகவே ஆகிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸில் வந்து அந்த பாஸ் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோக்கு வந்துட்டு இங்கே பாரு வந்துட்டு டெய்லி ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிற மாதிரி வந்து ஐஸ்கிரீம் செய்யறதுக்காக ஒரு மிஷின்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமேல் நீ ஐஸ்கிரீம் தேடி எங்கேயும் போக வேண்டியதும் இல்லை, யாரும் வந்து செஞ்சு கொடுக்க வேண்டியதும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டேஸ்ட் எல்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. சரி ஏன் இப்படி கோவமாகவே இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் அவர் வேறு கண்ணை கசிக்கிட்டே இருப்பார். ஏன் சரியா நைட்டு தூங்கலன்னு சொல்லி கேட்கும்போது எங்க நீ தான் உன்னோட பில்லோவை எடுத்துக்கிட்டே, நான் தூங்குற பில்லோவா, அப்புறம் நான் எங்கே சரியாக தூங்குறதுன்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. கேட்டிருந்தா கொடுத்துருக்க போறேன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சரி நைட்டுக்கு டின்னருக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடுவாங்க. அதெல்லாம் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமில் போய் உட்காந்துப்பாரு. இப்போ ஹீரோயின் வந்து கடையில் இருக்காங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு ஹீரோக்கு வந்து இந்த டைமில் இப்போ ஐஸ்கிரீம் கொடுக்கணும்ல, கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு கோவம் வரும் இவனுக்கு எதுக்கு நம்ம போய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்காம இருப்பாங்க. இங்கே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஐஸ்கிரீம் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாரு. வராததுனால சரி அவளை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி இங்கே கடைக்கே வருவார். கடைக்கு வந்தோடனே அவங்க ஃப்ரெண்டு தான் இருப்பாங்க. ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்கும்போது அவர் இல்லையான்னு கேட்கும்போது அவங்க இல்லை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அப்போ எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். அப்போ இவர் பார்க்க வந்தது அவங்கள தான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஐஸ்கிரீம் கொடுக்கறத விட்டு மறந்துட்டு அவள் என்ன வேலை, அவளுக்கு என்ன பெரிய வேலை அப்படின்ற மாதிரி இவருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஹீரோயினை தேடிட்டு தான் இருப்பார். ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டென்ஷன் அதிகமாக இருக்கிறனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பிடிச்ச மாதிரி சாப்பாடெல்லாம் ஆர்டர் போட்டு நல்லா வாயில் திணிச்சு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜூனியர் பையன் இருக்கார்ல, இவங்க மேலே க்ரஷ்ஷாக இருக்கவர், அவர் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி கூப்பிட்றாரு, பீச்சுக்கு விளையாடலாம் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஹீரோயினும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஃப்ரெண்டு கிட்டலாம் அந்த ஜூனியர் பையன் வந்து என்ன சொல்வான்னா அவள் எனக்கு ரொம்ப பிடிக்கணும்னு, மற்றவங்களும் வந்துட்டு அது சரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. அது இல்லாமல் அந்த ஃப்ரெண்டு கூட இருக்க ஒரு பையன் வந்து சொல்வான் எங்கானு ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுறான், ஆனால் எப்படி ப்ரொப்போஸ் பண்ணுறதுன்னு தெரியல, நீ தான் நல்லா லவ் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு ஐடியா கூட அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்ட் என்ன சொல்வார்னா என்னை விட என் ஆள் உனக்கு நல்ல ஐடியா கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பொண்ணை பற்றியே சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துருவாங்க. வந்தவுடனே எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக விளையாடிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்து திடீர்னு ஸ்டொமக் பெயின் வர மாதிரி இருக்கும். டக்குன்னு பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுவார், எல்லா ஃப்ரெண்டையும் விரட்டி விடுவார். எல்லாம் போங்க நான் அவ கூட தனியாக பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பசங்களும் கிளம்பி போயிடுவாங்க. இப்போ வெளியே வந்து பார்க்குற ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
யாருமே இல்லை, எங்கே உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இல்லை அவங்களுக்கு ஒரு வேலை வந்துச்சு அதான் கிளம்பிட்டாங்கன்னு சொல்லும்போது, இன்றைக்கி உன்னோட பர்த்டே, அதை செலிப்ரேட் பண்ண அவங்களாம் இல்லாட்டி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. என்னோட பிறந்தநாள்னு சொல்லிட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற கேட்பாரு. அது எப்படி நான் மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. இருந்தாலும் நம்ம 2 பேரும் மட்டும் தனியாக செலிப்ரேட் பண்ண நல்லா இருக்காதுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சரிவா நம்ம எங்கேயாவது வெளியே போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிடுறாரு. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துக்குலாம் நம்ம தனியாக போனால் நல்லா இருக்காது, ஃப்ரெண்ட்ஸோட போனால் தான் நல்லா இருக்குன்றாங்க. வேற ஒரு இடத்த சொல்கிறாங்க. அங்கேயும் நம்ம அப்படி தான் இந்த பையனுக்கு இப்போ வேறு வழியே இல்லை. அவங்க ஃப்ரெண்டை திரும்ப கால் பண்ணி கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஆட்டம் பாட்டம் ஜாலியாக இருக்காங்க, அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டென்ஷன் ஆகிட்டே இருக்குது. அவன் இன்னைக்கு எனக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கவே இல்லை, வரேன்னு சொன்னால் வரவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க தான் எங்கே இருக்காங்களோ அதனால ஹீரோக்கு பண்ணுற காலை வந்து அவங்களால அட்டன் பண்ண முடியாமல் போயிடுது. இன்னும் ஜாலியாக விளையாடிட்டு பேசிட்டு கொண்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவர் ப்ரொபோஸ் பண்ணலான்னு தான் நினைக்கிறாரு. அப்போ டக்குன்னு ஹீரோயின் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, ரொம்ப நாளாக எனக்கும் ஒரு ஆசை இருக்குது, அதாவது எனக்கு ஒரு தம்பி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு தம்பியே இல்லை, ஆனால் நீ தான் என்னோட தம்பி அப்படின்னு சொல்லும்போது எது நான் தம்பி அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுகிட்டே இருப்பார். அது அந்த பையனோட ஃப்ரெண்ட் அவரும் அப்படிலாம் கேட்கும்போது, ஆமாம் நீங்கள் எல்லாருமே என்னோட தம்பி தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. இது இவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், நம்மள சொல்லன்ற மாதிரி அவர் பக்கம் நினச்சிட்டே இருப்பார். இன்னொரு பையன் இருக்காரு, அவர் என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு வந்துட்டு லவ் பண்ணுறாரா, அவருக்கு வந்து ஐடியா வேணும் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, அப்படியா சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாம் பேசிட்டு நான் அதெல்லாம் நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பையன்களை தான் பேசி விளையாடிட்டு இருந்தாங்களா. அப்படியே வீட்டுக்கு வரும்போது அவங்களை கூட்டிகிட்டே வந்துருவாங்க. இப்போ ஆப்போசிட்டில் இருக்க ஹீரோ வந்துட்டு ஒரு பையனோட வந்து இறங்குறத பார்த்துருவாரு. பசங்களும் பார்த்தீங்கன்னா ஹீரோனை ட்ராப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது, உடனே அந்த பசங்களும் வெளியே கிளம்பிடுறாங்க. அவங்களுக்கு ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, பத்திரமா வந்து விட்டுட்டு இல்லை கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பி விட்டுறாங்க. எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோக்கு வந்து கோவம் வருது, நம்ம ஃபோன் அடிச்சா எடுக்கல, இப்போ ஒரு பையன் கூட வந்து இறங்கியிருக்கா, மணி 10:30 அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே கோவம் வருது. உடனே ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பெல் அடிப்பாரு. போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து கதவு திறப்பாங்க. நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணுறேன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்படுவார். எதுக்கு நான் எடுக்கணும், நான் நீ தான் தெரியாது, அது இல்லாமல் உன் ஃபோனை நான் எதுக்கு எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கோவப்பட்டு இருப்பாங்க. அப்போ என்ன நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது இல்லையே அவங்க சொல்லுவாங்க. வந்துட்டு ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா, ஓ நீ அந்த காரில் தானே சுற்றிட்டு இருப்பா, போ உன்னை பிக்கப் பண்ணுறதுக்கு கால் வந்துட்டாங்க கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது திரும்பி பார்ப்பார். ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு வந்து நின்றுட்டு இருப்பாரு. அவர் அங்கே பார்த்தோன்னா நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்டே இருப்பாங்க. உங்கள் 2 பேருக்கு முன்னாடியே தெரியுமானோன்னு எனக்கு தான் இவர் நல்லா தெரியும்னு சொல்லவும் ஹீரோக்கு இப்போ கோவம் வரும். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைடா, என்ன ஒரு ப்ளே பாய் தானே, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அவன் நம்ம ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் ஐஸ்கிரீம் ஷாப் வச்சிருக்கா, அதில் தான் அவள் தெரியும், மற்றபடி அவரை பற்றி வேறு எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவார். பாட்டுக்கு இவங்க 2 பேரும் திட்டி விட்டு ஹீரோயின் பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ட கேட்பாரு, உனக்கு அவளை பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்கும்போது இவளெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இவளை லவ் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு அன்லக்கியாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வேறு கொளுத்தி போட்டுவார். இது சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு செம்ம கோவம் வரும். அப்படியே முறைச்சிட்டே இருப்பார். என்னப்பா ஒன்று சொன்ன மாதிரி கோச்சிக்கிறேன்னு 2 பேரும் பேசிட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்து ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டு சொன்னதே தோணிட்டே இருக்கும். ஒரு வேலை என்ன இப்படி கேட்டுட்டேன், ஒரு வேலை நான் அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருப்பாரு. ஆனால் அவருக்கு வந்து ஹீரோயின் மேலே செம்ம கோவமாக வரும். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்படி நேற்று எனக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கல, இன்றைக்கும் கொடுப்பாலன்னு தெரியல, இதுக்காக அப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு செம்ம கோவமாகவே ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இந்த டைம் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு வந்து லவ் பண்ணுறது எப்படி, ப்ரொபோஸ் பண்ணுறது எப்படின்னு ஐடியா கொடுக்குறேன்னு சொன்னாங்களா, அதுக்காக கிளம்பலான்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. வீட்டை ஒரு பக்கம் கோவமாக உட்காந்துட்டு இருக்காரு. இங்கே வந்துட்டு இவங்க ஹீரோயின் இருக்காங்க, கிளம்பி இப்போ கடைக்கு வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, என்னடி காலையிலே திரும்ப அப்செட்டாக இருக்கு, உங்கள் 2 பேருக்குள்ள எதுவும் பிரச்சனை கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. வாய் தான் அப்படி சொல்லுது. இப்போ ஹீரோக்காக தான் ஐஸ்கிரீம் செய்கிறேன்னு சொல்லும்போது, ஆமாம் அவனுக்காக தான் செய்கிறேன், ஆனால் நான் கொண்டு போய் அவனுக்கு கொடுக்க மாட்டேன், வேற யார் மூலியமாக தான் டெலிவரி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னைக்கு அது ஹீரோயின் வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எதிர்பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பாரு. ஆனால் வேற ஒரு ஆளை கூப்பிட்டு டெலிவரியும் பண்ண சொல்லிடுவாங்க. ஹீரோ போய் ஐஸ்கிரீம் வந்துருக்குன்றவங்க வேகமாக வந்து வாங்க வருவார். வேற ஒரு ஆள் அங்கே நிற்கிறாரு அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ரொம்பவே அப்செட் ஆகிடும். இவங்க ஹீரோயின் வந்து டேரெக்டாக வந்து டெலிவரி பண்ணாட்டியும் அவங்க செஞ்ச ஐஸ்கிரீம் தானே ஹீரோ வந்து சாப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவருக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகிற மாதிரி அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறாரு. அந்த டைம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனோட கடைக்கு வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல அவர் வராரு. இந்த டைம் வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஹீரோன் இதை பார்த்துறாங்க. ஏன்னா ஏற்கனவே நிறைய தடவை ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கிறத அவங்க பார்க்குறாங்களா, இவன் நல்லா ப்ளே பாய்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியுது. இவர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட வந்து பயங்கரமாக என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு சொல்ல இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணுகிட்ட நான் பேசுகிறேன், எனக்கெல்லாம் எவ்வளோ உடம்பு சரியில்லை தெரியுமா, நான் ஹாஸ்பிட்டலாம் போயிட்டு வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்ட பயங்கரமாக பேசிட்டு இருக்காரு. இந்த வந்தாரன்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் ரூம் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணையும் நீ இந்த மாதிரி பண்ண பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு கோவமாக தாங்கல. உடனே அவர் போன உடனே நான் டேரெக்டாக அந்த பொண்ணுகிட்ட வருவாங்க. அவன் வந்துட்டு அவர் ரொம்ப நல்ல பையன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அவர் பற்றி தெரியுமான்னு கேட்பாங்க. தெரியும், ஆனால் அவருக்கு கொஞ்சம் மூலையில் தான் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அவருக்கு இருக்க பிரச்சனைனால பார்த்தீங்கன்னா அவருக்கு அடிக்கடி வந்துட்டு பொண்ணுங்களை மாற்றி ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டே இருப்பார், டேட் பண்ணுவார், அப்புறம் கழட்டி விட்டுருவார், இதுதான் அவருக்குள்ள பிரச்சனை அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பொண்ணுக்கு வந்துட்டு புரிஞ்சிடும் அவர் என்ன பரி கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. வரத்துக்குள்ள ஹீரோயின் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லி நகர்ந்துடுறாங்களா. திரும்ப அவர் வெளியே வராரு. வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பொண்ணு இருக்காங்களே, உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி மேலே தண்ணி எடுத்து ஊற்றி விட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்குள்ளே இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போ ஒன்றுமே புரியல. இங்கே ஹீரோயின் வந்து கிளம்பி வராங்க. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு வந்து இப்போ லவ்க்காக ஐடியா கொடுக்கணும்ல, அதுக்காக தான் வந்திருக்காங்க. ஒரு இடத்துல வந்து நின்று எல்லாரும் கூட நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணு வந்து எங்கே பார்த்தீங்க அப்படின்னு
சொல்லுங்கள், அந்த அந்த சீனெல்லாம் சொல்லும்போது தான் அந்த ட்ராயிங் வரைய முடியும், அதுலேருந்து ஏதாவது ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இவங்க பாட்டுக்கு வரைஞ்சிட்டு இருப்பாங்க. பொறுக்காமல் என்ன பண்ணுறாரு, நேராக கடைக்கே வந்துடுறாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா ஒன்று இப்போ அவங்க ஃப்ரெண்டு தான் இருக்காங்க, நீங்கள் திரும்பவும் அவளை பக்கம் தான் வந்திருக்கீங்களா, அவங்க இப்போ இல்லை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா, நான் கொடுக்கட்டுமான்னு அவங்க கேட்குறாங்க. எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் இல்லை, இங்கே உள்ள எல்லா ஐஸ்கிரீமும் வேணும், அதுவும் செஞ்சு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எது எல்லா ஐஸ்கிரீமும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழிக்கிறாங்க. ஆமான்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. நான் மட்டும் தனியாக எப்படி அதை செய்ய முடியும்னு எனக்கு தெரியாது, எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்கேன், அதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோயினுக்கு டக்குன்னு கால் பண்ணுறாங்க. நம்ம கடைக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு, என்னால் மட்டும் தனியாக அதை செய்ய முடியாது, நீ இப்போ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீரோட பிளானே இதுதான், ஹீரோயினை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக. அதனால் ஒரு லைட்டாக சிரிப்பு வருது. கேட்ட ஹீரோயினுக்கு வந்துட்டு அப்படியா பெரிய ஆர்டராக இருக்கா, சரி ஓகே, நம்மளுக்கு அவ்வளோ பெரிய ஆர்டரை கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யார் உன் ஆளு தான் அப்படின்ற மாதிரி அவங்க கிண்டலாக சொல்லும்போது, ஓஹோ அப்படியா, இப்போ எவ்வளோ பெரிய ஆர்டராக இருந்தாலும் இப்போ என்னால் வரவே முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஃபோனை கட் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் வரமாட்டேங்கிறாளேன்னு சொல்லிட்டு இவங்களால முடிஞ்சதை அள்ளி போட்டு எல்லாமே செஞ்சிடறாங்க. செஞ்சு முடிச்சோன்னு ஹீரோக்கு செம்மக்கவும் வருது. அவங்க வராமல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த ஐஸ்கிரீமே அவர் வாங்கவே இல்லை, ஆனால் அதை செய்ய சொன்னதுக்காக பணத்தை மட்டும் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு கால் வருது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஊருக்கு போயிருந்தாங்களா ஹீரோனோட அப்பா அம்மா, அவங்க 2 பேர் வந்து ரிட்டர்ன் வராங்க. அவங்கள போய் பிக்கப் பண்ணுறதுக்காக தான் வரணும். அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஜூனியர் பசங்களோட போயிட்டு அப்பா அம்மாவை பிக்கப் பண்ணிட்டு வராங்க. ரொம்ப ஜாலியான டைப் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா, அந்த ஜூனியர் பசங்க கூடலாம் ஜாலியாக பேசிக்கிட்டே வந்துட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, நாளைக்கு வந்து அவங்க ஆஃபீஸில் வந்து ஒரு பார்ட்டி நடக்க போது, அந்த பார்ட்டிக்கு வந்து இந்த கடையில் இருந்து ஐஸ்கிரீம்லாம் வரணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை போய் ஆர்டர் கொடுக்க சொல்கிறாரு. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு வந்து இந்த கடைக்கு ஆர்டர் கொடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ நீங்கள் இல்லை, அவங்க ஃப்ரெண்டு தான் இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாளைக்கு எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு பார்ட்டி நடக்குது, அதுக்கு வந்து எங்களுக்கு இவ்வளோ அளவுக்கு குவான்டிட்டிக்கு வந்து ஐஸ்கிரீம் தேவை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நாங்கள் ஒரு சின்ன கடை தான் வச்சிருக்கோம், இந்த அளவுக்குலாம் எங்களால் செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்வார்னா, இங்கே பாருங்க, இது ஒரு பெரிய ஆஃபர், இதை மட்டும் நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு மாதத்துக்கு வர வேண்டிய வருமானம் ஒரே நாளைக்கே உங்களுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், ஒரு பெரிய ஆஃபர் இது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இவங்க யோசிச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு டக்குன்னு போனவர் திரும்பி, நாளைக்கு பார்ட்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு வர சொல்லிட்டு இவங்களே கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம் நினைப்பாரு. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாப்படும், இவங்களுக்கு தான் இவரை பற்றி தெரியாதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஹீரோன் இருக்காங்கல்ல, அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வீட்டுக்கு போய் வந்துருவாங்க. இதை ஹீரோ போய் எட்டி நின்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஜூனியர் பையன் வந்துட்டு சரி சீனியர் நான் கிளம்புறேன், நாளைக்கு அந்த ப்ரொபோசல் விஷயம் இருக்குது, அதை மறந்துடாதீங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோன் வந்து ஓகே ஓகே அந்த ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ கதிரை விழுந்துருது, எந்த ப்ரொபோசல் பண்ண போறானா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருப்பாரு. இது பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அம்மா வந்து ஹீரோவை பார்த்துறாங்க. பார்த்துட்டு இந்த பையனை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பிளம்பர் வேலை பார்த்துட்டு இருந்தார்ல, அதை பற்றி சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோ வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு, யாருன்னு தெரியாத மாதிரி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. மறுநாள் அவர் கிளம்பிட்டு இருக்காரு. வெளியே ரோட்டில் நின்று ஒரு 2 கப்பிள்ஸ் வந்து அதாவது பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்ன படத்துக்கு கூட்டு போகிறேன்னு சொன்னால் இப்போ நீ கூட்டிகிட்டே போகல, அந்த மாதிரி நீ சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கோவமாக இருக்குது. டக்குனு வந்து அவங்கள்ட்ட வந்து என்ன சொல்வாருன்னா, உங்களுக்கு செய்ய முடியாத விஷயத்தை வந்து வாக்கு கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஆமாம் நீ அவர் சொல்கிறது கரெக்ட் தான், நீ வந்துட்டு இப்படி சொல்லிட்டு மாற்றி மாற்றி செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போயிடும். இப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் மேலே கோவத்தில் வந்து சொல்வார், ஏன்னா ஐஸ்கிரீம் செஞ்சு கேட்டு அவங்க செஞ்சு கொடுக்கலன்ற கோவம் அவருக்கு. ஏன்னா இப்போ வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அப்புறம் அம்மாவுக்கு வந்து ஞாபகம் வந்துடுது, அவன் வந்துட்டு அன்றைக்கி பிளம்பராக வந்த பையன் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இல்லைம்மா பிளம்பர்லாம் இல்லை, ஆப்போசிட்டில் தான் குடியிருக்காங்க, அன்றைக்கி ஹெல்ப் பண்ணுறதுக்காக வரும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணலாம் வராங்களா, அந்தளவுக்கு அழகான பையன்லாம் அங்கே இருக்கானா அப்படின்ற மாதிரி அம்மா பேசிகிட்டே இருக்காங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு இங்கே வீட்டுக்கு வராங்க. என்னடி வீட்டுக்குலாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இல்லை முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சுட்டு இருக்கேன், எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு நாளைக்கு ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க, இவ்வளோ ஐஸ்கிரீம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதை செய்ய முடியுமா இல்லையான்னு கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோனோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல, ஆனால் இவ்வளோ ஐஸ்கிரீம்ஸ்லாம் வந்து நம்ம செய்ய முடியாது, அதனால் முடியாதுன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம அப்படி விட்டுறக்கூடாது, இது வந்து பெரிய ஆர்டராக இருக்குது, இது நம்ம விட்டுறக்கூடாது, எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம சின்ன கடையாகவே இருக்கிறது, வேற நம்மளுக்கு ஹெல்ப்புக்காக நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாம் வேணா கூப்பிட்டுக்கலாம், அங்கிள் எல்லாம் கூப்பிடலாம்னு சொல்லணும். அப்பாவும் சரி நான் என் தம்பியெல்லாம் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டே இருப்பார். இந்த ஆர்டர் எப்படியா நம்ம ஓகே பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைப்பாங்க. வந்து ரொம்பவே அப்செட்டாக இருப்பார். ஹீரோயின் கிட்ட சரியாக பேச முடியல அப்படின்ற மாதிரி அவருக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோனோட ஃப்ரெண்டு வேற ஹீரோயின் வம்பு வளர்த்துட்டே இருப்பாங்க. நான் வந்து நேற்று உன் ஆளை பார்த்தேன் தெரியுமா, வேற ஒரு பொண்ணு கூட போனானோன்னு நீ வாய முடியான்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு தெரிஞ்சு அவங்க லிவிங் டுகெதரில் இருக்காங்க அப்படின்போது உனக்கே இப்படிலாம் தோணுதுன்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு ஏன் இப்படி கோவம் வருதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் நார்மலாக இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அது இந்த டேல வந்துட்டு ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த ஆஃபீஸ்க்கு பெரிய ஆஃபீஸாக இருக்குல்ல, இங்கே வந்துட்டு இப்போ இந்த ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக 2 பேர் வராங்க. ஆனால் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ் எல்லாம் நல்லா தான் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி ஹீல்ஸ் எல்லாம் குத்துற மாதிரி அப்படிலாம் ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஆர்டர் எப்படியாவது கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மேனேஜரை பார்க்கணும்னு சொல்லும்போது அங்கே வேலை பார்க்குற பொண்ணுங்கள்லாம், எது நீங்கள் ஆர்டரை வந்து எடுத்துக்க போகிறீங்களா, அதுவும் எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் சின்னதாக ஒரு கடை இருக்குது அப்படின்னு. ஆமாம் நாங்கள் அவங்க தான், ஆனால் நாங்கள் மேனேஜரை பார்க்கணும்னு சொல்லவும், சரி மேனேஜரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டை வந்து பார்க்குறாங்க. பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, 3 வெரைட்டியான ஐஸ்கிரீம் எடுத்து வைக்கிறாங்க. இந்த 3த்துல எது உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லுங்க, அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஒரு முகமே மாறி போகுது. ஏன் நல்லா இல்லையான்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. இதெல்லாம் நீங்களே சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு ஸ்பூன் ஊட்டி விடுறாரு. இது நல்லா இருக்கான்னு கேட்கும்போது அவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்களா, நீங்கள் சொன்னால் அப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதா, அப்போ ஆர்டர் கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் ஒரு ப்ளே பாய், அவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல, அவர் தான் கிட்ட மட்டும் தான் பேசுகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுது. அந்த ஆர்டருக்காக வந்துட்டு இப்போ அந்த பார்ட்டி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட அங்கே வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு அவங்க பாஸ் கூட சேர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கே உள்ளவங்க பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அவங்க பாஸ் வந்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அவங்க பேரெல்லாம் சொல்லி பேசும்போது ஓ அவங்க தானே இது இந்த மொத்த ஆஃபீஸ்க்கு அவங்க தான் மேனேஜரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிக்கிறாங்க. ஹீரோட அம்மாலாம் என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்தி அந்த பொண்ணு எவ்வளோ சின்ன வயசுல இந்த ஆஃபீஸ்க்கே சொந்தக்காரியாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினோட முகமே வாடி போயிடுது, அப்படியே முகம்லாம் சுருங்கி போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வராரு, என்ன எனக்கு ஐஸ்கிரீம் செஞ்சு தரமாட்டேன்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு தானே இருக்கணும்னு செஞ்சு கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு போகவும் இவங்களும் செஞ்சு கொண்டு போகிறாங்க. அப்போ அவங்க பாஸ் வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த லேடி இருக்காங்களா அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸ்லிப் ஆகி அவங்க மேலே கொட்டிடுறாங்க. கொட்டினோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹீரோயினை வந்து கொஞ்சம் திட்டுற மாதிரி பேசுகிறாங்க. உடனே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே, உங்களுக்கு நீங்கள் ஓகே தானே அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சாரி கேட்டுட்டே இருப்பாங்க. ட்ரெஸ் அழுக்காயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ வேறு என்ன பண்ணுவார், அவரோட கோட்டை கழட்டி வேற அவங்களுக்கு போத்தி விட்டுருவார். இதெல்லாம் பார்க்க இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும். இதுக்கு மேலே ஹீரோக்கு எதுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற ஐஸ்கிரீம் அவங்க சாப்பிடுவாங்க. இதை பார்த்தா ஹீரோக்கு கோவம் வந்துடும், எனக்கு ஐஸ்கிரீம் நீ கொடுக்கவே இல்லைன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு இருக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு கேட்கல 2 நாளாவே எனக்கு நீ ஐஸ்கிரீம் கொடுக்கலன்னு, அதெல்லாம் கொடுக்க முடியாது, நான் எதுக்காக அவனுக்கு கொடுக்கணும், அதான் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவள்கிட்ட போய் கேளு அப்படி இப்படின்னு அவங்க சொல்லும்போது இப்போதான் அவங்க பாஸ்கே புரியுது நான் கேர்ள் ஃப்ரெண்டான்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு நின்றுட்டே இருப்பாங்க. இது கேர்ள் ஃப்ரெண்டான்னு இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இவங்களை பேச விட்டா பேசிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவார், ஹீரோயின் எதுவுமே இல்லாமல் டக்குன்னு போய் அவங்களை கிஸ் பண்ணிடுவார். எதுவுமே புரியல. டக்குன்னு ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா நீ சந்தேகப்படுற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, இவங்க என் கூட பிறந்த அக்கா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். என்னது அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேர் பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டேஜுக்கு போய் அவங்க 2 பேர் பேசுவாங்க. அப்போ தான் அவங்க அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா இவன் என் தம்பி, இனிமேல் இந்த கம்பெனிக்கு வந்து இவன் தான் சேர்மனாக இருக்க போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு வந்து என்ன பண்ணுறது தெரியாம முடிச்சுட்டே இருப்பாங்க. நடந்துகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினுக்கோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா அவங்க வந்து சொல்லுவாங்க இப்போ சந்தோஷம் தானே அவன் கூட பிறந்த அக்காவா, இதை நினச்சி தானே இவ்வளோ நாள் கவலைப்பட்டுட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு இப்போ நீ ஓப்பன் பண்ணிடுவியா, நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லுவியான்னு கேட்கும்போது அது சரி அவன் எனக்கு கிஸ்ஸே பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஓ அந்தளவுக்கு போயிட்டீங்களா 2 பேரும் பேசி சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டியில் வந்து ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட தப்பாக நடக்கிறதுக்காக கையை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாரு. இதை பார்த்த ஹீரோ வந்து அவர் பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. இது வந்துட்டு இதில் வந்துட்டு உங்கள் கம்பெனியோட டைப் பண்ணுற அளவுக்கு நான் வந்துட்டு இருக்கேன், நான் எவ்வளோ பெரிய ஆளு, சாதாரண இந்த பொண்ணுக்காக என்கிட்டயே சண்டை போடுறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. பேச்சு நடந்துகிட்டே இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்கள் கம்பெனியோட இதே நான் கேன்சல் பண்ணி சொல்லுவோம், நீ என்ன கேன்சல் பண்ணுறது நானே கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவோம். அவரும் கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுவார். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோட அப்பா அம்மாவும் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அக்கா கேட்பாங்க நீ வரியா இல்லை நான் கிளம்பிடுவேன்னு கேட்கும்போது இல்லை நான் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவோம். அவரும் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. இப்போ ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணிட்டே இருப்பார். ஹீரோயின் ஃபோன் எடுக்கவே மாட்டாங்க. காணும் அவரும் ஒரு ஃப்ரெண்டு கூட ஏறி போயிடுறாரு. இப்போ ஹீரோயின் வந்து காரில் ஏறிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஹீரோனோட ஃப்ரெண்டு இருக்காங்களா திரும்பி பார்க்குறாங்க. ஹீரோயின் படுத்திருக்க மாதிரி இருக்கும், அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் அவங்களோட ட்ரெஸ் தான் அங்கே இருக்குது, அவங்க உள்ளே இருக்க மாதிரி தெரியல. இவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து பார்க்குறாங்க, யாரையுமே காணும். அந்த டைம் தான் வந்து ஹீரோட அண்ணன் அக்கா இருக்காங்கல்ல அவங்க வெளியே வராங்க. இந்த பொண்ணு தனியாக இருக்கிறத பார்த்தோன்னா அவங்களை கூட்டிகிட்டே காரில் வராங்க. வரும்போது என்ன பேச தெரியாமல் 2 பேருமே அமைதியாகவே வந்துட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இவங்க காரை இறங்கினதுக்கு அப்புறமா தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து கவனிப்பாங்க ஹீரோயினை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. கார்லேருந்து இறங்கினதுல இருந்து தான் வந்துட்டு ஹீரோயினை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடவே ஆரம்பிக்கிறாங்க. திரும்பி பார்த்தாங்கன்னா ஹீரோயினுக்கு தான் நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அவங்க கடைக்கிட்ட. ஸோ சரின்னு சொல்லிட்டு பார்த்துருவாரு. அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக ஹீரோயினை வந்து இறக்கி விட்டவொடனே இவங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே சிரிச்சிட்டு அங்கிருந்து போவார். இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு போய் அவங்க இடத்துக்கு கிளம்பி போயிடுவாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க அவன் என்னடி உன்னை பார்த்து அப்படி சிரிக்கிறான் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப வெக்கப்பட்டு இருப்பாங்க. ஆஃபீஸில் அவங்க அக்கா வேற ஹீரோட்ட கேட்டுட்டு இருப்பாங்க நீ என்னப்பா எல்லாருமே இது மாதிரிலாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். அதாவது ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் இப்போ தான் ஹீரோயினுக்கு கொடுத்துட்டே இருப்பார். நீ பொண்ணு இல்லை உடனே அக்செப்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வேறு ஐடியா கொடுப்பாங்க. அடி போடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் டக்குன்னு அக்செப்ட் பண்ணிடுவாங்க. வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. அவங்க அக்கா வந்து என்ன சொல்கிறாங்க நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன செஞ்சுட்டு இருக்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா அனுப்புகிறேன் எந்த மெசேஜும் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பி விடுறாங்க ஒரு ஸ்டிக்கர். அதை பார்த்தாலும் ஹீரோ ஒரு ஸ்டிக்கர் வந்து திரும்ப அனுப்பி விடுறாரு. டக்குன்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று பண்ணுறாரு. அதாவது நான் உன்னை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு சந்தோஷமாக தாகல. சரின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புறாங்க. இதை பார்க்குற ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் வேகமாக கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா கரெக்டாக பிடிச்சிடுறாங்க. இந்த டைமில் எங்கே போயிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது என் ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவளுக்கு வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு, ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா, நான் உடனே பார்க்கணும் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பர்மிஷன் கேட்டு கிளம்புறாங்க. வேகமாக ஹீரோ பார்க்க வராங்களா. இங்கே வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு இடத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு வராரு. அது என்ன இடமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மலைக்கு நடுவில் ஒரு அழகான ஒரு வீடு மாதிரி கட்டி வச்சிருக்காரு. அதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல வீடு கட்டணும் அப்படின்றத என்னோட ரொம்ப நாள் ஆசை, நான் டைரியில் எழுதி வச்சிருந்தேன், ஒருவேளை நான் எழுதி வச்சிருந்த டைரி நீ படிச்சிட்டியோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. இந்த இடம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், நீங்கள் எப்போ வேணால் வரலாம், எனக்கு ஐஸ்கிரீம் எப்போ வேணும் செஞ்சு தரலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிகிட்டே இருக்காரு. ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு எதுவுமே ஹீரோ பேச மாட்டேங்கிறாரு. அவரோட வேலையை மட்டும் அவர் பார்த்துட்டே இருக்காரா. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா போய் சோஃபாவில் உட்காந்துக்கிறாங்க. அவர் பேசின அந்த வாய்ஸ் மெசேஜையே திரும்ப திரும்ப போட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த ஹீரோட கால் தின்னு விழுந்துட்டே இருக்கு. அவர் கவனிச்சிட்டே இருப்பார். கொஞ்ச நேரம் கேட்டுட்டு அவர் கேட்குறாருன்றது இவங்களுக்கு தெரிஞ்சவங்க சவுண்டை மட்டும் கம்மி பண்ணிட்டு திரும்ப அதே கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா பேச மாட்டேங்கிறாருல. அதோடு கேட்டுகிட்டே இருக்கவங்க அதே சோஃபாலே படுத்து தூங்கிடுறாங்க. தூங்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே விழுற மாதிரி அவங்க உருண்டுகிட்டே இருக்காங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா பெட்ஷீட்லாம் போத்தி விடுறாரு. அவங்க கீழே விழாமல் பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க கீழே விழாமல் தடுக்க முடியல. அதனால் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அவரோட திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு சோஃபாக்கு கீழே உட்காந்துக்கிறாரு. ஹீரோயின் விழாத மாதிரி பார்த்துக்கிறாரு. காலையில் ஆகுது. ஹீரோயின் வந்து கண் விழிக்கிறாங்க. ஹீரோ வந்து பார்க்குறாங்க. சரி ஓகே நம்ம முடிச்சது தெரியக்கூடாது, கொஞ்ச நேரம் ஆக்ட் பண்ணுன்றதுக்காக கண்ண மூடி படுக்கிறாங்க. இது ஹீரோ கவனிச்சாரு. நீ தான் முடிச்சிட்டு இல்லை சீக்கிரம் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கிளம்புறேன் அப்படின்னு
சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிட்டே இருக்காங்க. என்ன சோஃபாலே படுத்து தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. வண்டி எடுத்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட அவங்க பேசிகிட்டே வராங்க. இல்லை சாரி கொஞ்சம் டயர்டாக இருந்தது, அதான் சோஃபாலே படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ வந்து எந்த சலனமும் இல்லாமல் இருக்காரு. காதில் ஹெட்செட் போட்டிருக்காரு. ஒருவேளை அவருக்கு காதில் கேட்குற போல இருக்கு நம்ம பேசுறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா சரி அந்த தைரியத்தில் நல்ல வேலை நம்ம சோஃபாலே தூங்கிட்டு பெட்டில் படுத்துருந்தா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஆமாம் அவனும் வந்து கூட வந்து படுத்துப்பா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. டக்குன்னு வந்துட்டு அந்த மாதிரிலாம் நான் செய்யக்கூடிய ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ டக்குன்னு சொல்லவும் இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அவள் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கானோ அப்படின்ற மாதிரி அப்போ தான் அவங்களுக்கு தோணும். இவனும் ஹீரோ 2 பேரும் கிளம்பி வராங்க. ஹீரோ வந்து அவரோட வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மா வந்து அவங்க ரூம்லேயே வந்துட்டு இருக்காங்க. இதான் வீட்டுக்கு வர லட்சணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா நான் ஃப்ரெண்டுக்கு பிரேக்கப்னு சொன்னேன்ல, அவளுக்கு வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா, அதனால தான் அங்கேயே தங்குற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை அவங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இந்த மாதிரி தான் ஒரு இடத்துல தங்குறதா, நேரத்துக்கு வீட்டுக்கு வரதுலேன்னு கேட்கும்போது எனக்கு 22 வயசு ஆகுது, நான் பெரிய பொண்ணுமா, நான் எங்கே வேணாலும் தங்கலாம்ல அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு என்ன வயசானா நீ குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோனும் ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப கடைக்கு கிளம்பலான்னு கிளம்புறாங்க. அப்போ வந்து ஹீரோட வீட்டையே பார்த்துட்டு நிற்கிறாங்க. இது அவங்க அம்மாவும் காமிச்சிடுறாங்க. அவங்களுக்கு சின்னதாக டவுட் வருது. ஹீரோயின் வந்து எங்கே கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு லவ்வருக்காக ஒரு டிராயிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டிராயிங் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இருப்பாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஜூனியர் இருக்காருல, அவருக்கு கையில் கொஞ்சம் அடிபட்டு திரும்பவும் ஹீரோயின் வந்து அவங்களோட கட்சி எடுத்து கட்டி அவங்களோட ஹேர் அதை கிளிப் இருக்குல்ல அதை எடுத்து லாக் பண்ணி விட்டுருவாங்க. இதை பார்க்குற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. என்னடா உங்களுக்கு அந்த மாதிரி கையில் அடிப்பட்டதே இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. இல்லைன்னு சொல்லும்போது அப்போ நானே உடச்சிட்டு நானே கட்டு போட்டு விட்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட ஆனால் அந்த க்ரஷ் இருக்கார்ல அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கே ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்கார்ல, அவரோட இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று ஓடிட்டு இருக்கும். என்ன அப்படின்னா அந்த பார்ட்டியில் வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு போயிட்டார்ல, அவருக்கு பதிலாக வேற ஒரு ஒருத்தான ஆளை எப்படி சேர்க்கறது அப்படின்ற மாதிரி மீட்டிங் போயிட்டு இருக்கும். வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஐடியாவே இப்போ வரைஞ்சி முடிச்சிட்டாங்க. அதாவது வந்து அந்த 2 பேர் கப்பல்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் எங்கே மீட் பண்ணாங்களோ அதே இடத்துல திரும்ப அவங்க 2 பேரை வர வச்சுட்டு அவங்களுக்கு வந்து இந்த டிராயிங்ஸ் எல்லாம் போட்டு காட்டி அவங்களுக்கு ஞாபகம் மூட்டி அவங்கள வந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி இவங்க ஐடியா பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கும் ரெஸ்டாரண்ட் மாதிரி உள்ள இடத்துக்கும் வருவாங்க. அதே இடத்துக்கு தான் வந்துட்டு ஹீரோவும் வர்றதா இருக்கும். ஏன்னா அப்படின்னு வந்துட்டு இப்போ ஒரு ஆளை வந்து சேர்க்கணும்ல, அந்த ஆள் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஓனராக தான் இருப்பார். அவர் வந்து இந்த ட்ரோன்லாம் செய்யக்கூடியவராக தான் இருப்பார். இப்போ ஹீரோ அவரை பார்க்க வரதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்டோட லவ்வர்ஸ் வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ண மாதிரி இருக்குது, நீங்கள் வந்துட்டு இந்த சிசிடிவி கேமராலாம் வச்சிருக்கீங்களா, நாங்களும் எங்களோட கேமரா வச்சுக்கிட்டோம், அது எங்களுக்கு மெமரபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கேமராலாம் எதுக்குமா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இருக்குல்ல அதே கூட உனக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவர் நல்லா தான் ஹீரோயின் கிட்ட பேசுவார். ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் கரெக்டாக பண்ணுவாங்க. இந்த டைமில் அவங்களோட அந்த லவர்ஸ் கப்பல் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்துடுவாங்க. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங்ஸ் இந்த இதெல்லாம் வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப இதாகிடும். அவங்க 2 பேர் ப்ரப்போஸ் பண்ணி ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த லவ்வும் வந்து சேர்த்துட்டு உடனே எல்லாரும் சந்தோஷமாக கை தட்டிட்டு இருக்கும்போது இந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் இவர்கிட்ட போய் பேசுவார். அந்த ட்ரோன் செய்கிற மேனேஜருக்கு அவர்கிட்ட போய் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு வந்து விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். என் கம்பெனியில் வந்து சேர்ந்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லுவார். கேட்கும்போது அவர் இந்த மாதிரி நிறைய கெஞ்சி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப திமிராகவே பேசுவார். சரின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கே கிளம்பி வந்துடுவார். இங்கே ஹீரோயின் இருக்கிறத பார்ப்பார். எல்லாரும் கை தட்டி சரி சந்தோஷமாக இருக்கும்போது அவருக்கு அந்த ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்காருல்ல, அந்த ஃபுட்டேஜ்லேயே இவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதெல்லாம் ஹீரோ பார்த்தோன்னே இதே மாதிரி நம்மளும் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைப்பாரு. நீங்கள் இருக்கிறது நேரில் 2 பேரும் மாறி மாறி பார்த்துப்பாங்க. நீ எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதோட என் ஃப்ரெண்டோட ப்ரப்போஸ்க்காக வந்தேன் அப்படி இப்படின்னு ஹீரோன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. 2 பேரும் இங்கே பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். உடனே அங்கே எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் அந்த ஓனரும் அங்கே வந்து நிற்பார். அப்போ ஹீரோ திரும்பவும் வந்து எங்கள் ஆஃபீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் திமிராக தான் பேசுவார். வந்துட்டு சரி நான் அந்த ஃபுட்டேஜ் வந்து எனக்கு கொடுத்து விட்றேன், அந்த அட்ரஸ் மட்டும் எனக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கேட்குறாரு. உடனே ஹீரோ வந்து அட்ரஸ் சொல்லும்போது ஹீரோ டக்குன்னு வந்துட்டு அவரோட ஸ்டுடியோ அட்ரஸ் கொடுக்குறாரு. இதான் உன் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ டக்குன்னு ஹீரோவை பார்ப்பாங்க. ஆமான்னு சொல்லுவாங்க. அவரும் சரி ஓகே நான் அதில் அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அங்கிருந்து. அப்போ ஹீரோ வந்துட்டு என்ன ஏதுக்காக உன் அட்ரஸ் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, இதை முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட இப்படி தான் அட்ரஸ்லாம் கொடுக்குறது, அதனால தான் என் அட்ரஸ் கொடுத்தேன்னு ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த அளவுக்கு அவர் கேராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதோட பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா வகை வகையாக சமைச்சிட்டே இருப்பாங்க. அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பொண்ணு பிள்ளை சமைக்கிறாள்னு சொல்லிட்டு சாப்பிடலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அவங்க பாட்டு கிளம்பி ஓடிடுவாங்க. யாருக்காக இவ்வளோ இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இந்த டைமில் ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோ வீட்டுக்கு தான் வருவாங்க. அது ஸ்டூடியோக்கு. அங்கே ஹீரோ வந்திருப்பாரு. அங்கே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்கும்ல, அதனால அந்த இடமே வந்து வேறு மாதிரி ஆகியிருக்கும். சரி உடனே ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயின் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்வார்னா, இந்த இடம் இப்போ நம்ம தங்குற மாதிரி இல்லை, எல்லாமே நாஸ்தி ஆயிடுச்சு, ஏன்னா இதை நான் சரியாக கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டேன், மேலேருந்து நிறைய தண்ணி கொட்டிடுச்சுன்னு. சரி நம்ம கடைக்கே போயிடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ கடைக்கு கிளம்புவாங்க. அவங்க கடைக்கும் வந்துடுறாங்க. அவர் ஆஃபீஸ்க்கும் ஹீரோ போயிடுறாரு. இங்கே ஆஃபீஸ்க்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நம்ம ஒருத்தர் நினச்சோம் நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக முடியும் டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. எப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இது வரைக்கும் உன் கண்ணிலக்கே இருந்ததில் இப்போ எல்லாம் லக்கா மாறிடுச்சுல அப்படி தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அப்பா அம்மா அந்த கடைக்கு வராங்க. நீ என்ன இங்கே வந்துட்டுருக்குன்னு கேட்கும்போது ஆமாம்மா கடைக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனடி கேரியர்லாம் சாப்பாடு எடுத்து வந்திருக்குன்னு கேட்கும்போது அது வந்து உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதை நீ வீட்டிலேயே கொடுத்துருக்கலாமேன்னு சொல்லும்போது இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டக்குன்னு அங்கே கிளம்பிடுறாங்க. என்ன பண்ணுறாருன்னா அவங்க அக்கா கிட்டலாம் சொல்கிறாரு, அந்த ட்ரோனோட அந்த செய்கிற அந்த மேனேஜர் இருக்கார்ல அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டுடியோ அட்ரஸ் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக அங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட் பற்றி அவருக்கு விளக்கமாக சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம கூட செய்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லி இங்கே பேச்சு நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக அங்கே கிளம்புனாங்களே ஒரு ஃபர்னிச்சர் கடைக்கு தான் வராங்க. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஆர்டர்லாம் போடுறாங்க. கையில் உள்ள காசு எல்லாத்தையும் கரையிற அளவுக்கு எல்லா திங்ஸுமே வாங்குறாங்க. இதுக்காக அந்த ஸ்டுடியோவில் எல்லா திங்ஸ்
ட்ரெஸ் வீணாக போச்சுல, அது எல்லாத்துக்கும் புதுசாக மாற்றிடலாம், ஹீரோக்காக தானே செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு தேர்த்திக்கிறாங்க. டக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்துட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டே இருக்காங்க. ஹீரோ உள்ள வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. இதெல்லாம் யார் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது நான் தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. எதுக்காக பண்ணு கேட்கும்போது ஆமாம் எல்லாம் அழுக்கா போயிடுச்சு வீணாக போயிடுச்சு அதுக்காக தான் எல்லாத்தையும் மாற்றினேன் அப்படின்றாங்க. எதுக்கு 2 சோஃபா இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ஆல்ரெடி ஒரு சோஃபா இருக்குது, அதில் வந்து நீ வேலை பார்ப்ப, இன்னொரு சோஃபாவில் நீ தூங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கட்டில் இருந்தது அது எங்கன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சின்னதாக இருந்தது, அதில் நீ படுத்து தூங்கும்போது உனக்கு கழுத்துலாம் வலிக்கும், அதனால ரொம்ப பெருசாக ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஹீரோயினுக்கு என்னப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோ கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஒரு சாவி எடுத்துட்டு ஒரு சாவி ஹீரோயின்ட்ட கொடுக்குறாரு, ஒரு சாவி என்கிட்ட கொடுக்குறான். அப்போ எனக்கும் இந்த இடத்துல உரிமை இருக்கா, அவன் உண்மையிலேயே நான் லவ் பண்ணுறான் அப்படின்லாம் அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சாப்பாடு ஆர்டர் போடுறாரு. ஹீரோ சாப்பிடாம உட்காந்துட்டே இருக்காரு. ஹீரோயின் மட்டும் தனியாகவே நிறைய சாப்பிட்டுட்டே இருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் ஹீரோயின் கவனிக்கிறாங்க ஹீரோ இன்னும் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் எங்கே சாப்பிட்றது, நீ தான் சாப்பிட்டுட்டு இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. சாப்பிட்றதுக்குலாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக சாப்பிட்டே இருக்காங்க. இந்த டைமில் தான் அந்த ஸ்டுடியோக்கு அவர் வராரு. அந்த ட்ரோன் செஞ்சு அதாவது கொடுக்க வரேன்னு சொல்லியிருந்தாருல, அவர் வேற இங்கே வந்துட்டு இருக்காரு. வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோனை பார்த்துட்டு இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்காம ஹீரோன்கிட்டயே பேசிட்டு இருக்காரு. ஹீரோனை அவருக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஹீரோன் கிட்ட பேசுறது கொஞ்சம் அதாக ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறாரு. இதோட அழகாக இருக்குது, இயற்கையோடு கலந்த மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அவங்க நிற்கிறத பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் நான் ஒன்றா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லிவிங்கில் இருக்கீங்க கேட்கும்போது ஆமாம் நாங்கள் அப்படி தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு போட்டுறாரு. சரி நான் அப்பனா வசதியாக போச்சு, எப்போ வேணால் நான் இங்கே வந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது நான் வரலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்குறாங்க, அவரும் வரலான்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு என்னப்பா கஷ்டமாக இருக்குன்னு சாப்பிடாம இருக்க, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹீரோயினோட சேர்ந்து சாப்பிட்டுட்டே இருப்பார். இவர் வந்து இந்த வீடெல்லாம் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த வீட்டை சுற்றி பார்க்குறாரு. ஹீரோயின் சுற்றி காட்டிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு அவர் என்ன சொல்கிறார், சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன், நான் ஈவினிங் வரேன்னு சொல்லிட்டு போவார். ஹீரோ வந்து அந்த டைம் வந்து அவர் பேச வருவார். பேசும்போது பார்த்தீங்கன்னா தான் ஈவினிங் வரேன்ப்பா அப்போ பேசலான்ட்டு போயிடுவார். ஹீரோக்கு ஒரு மாதிரி சங்கடமாக போயிடும். அப்போ ஹீரோ வந்து சமாதானப்படுத்துவாங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, சாயங்காலம் தான் அவர் வரேன்னு சொல்லியிருக்கலாம், அந்த டைமில் நானே சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன சொல்வாருன்னு நீ இனிமேல் இங்கே தான் இருக்க மாதிரி இருக்கணும்னு, நான் எது இப்படி இங்கே இருக்க முடியும்னு சொல்லி கேட்கும்போது நீ தான் வந்துட்டு ஒரு பெரிய பெட்டெல்லாம் வாங்கி போட்டுல இனிமேல் இங்கே தான் இருக்க முடியும், அதெல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கணும் அவர்கிட்ட சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது சரி இப்போ எப்படி இருக்கிறது அப்பா அம்மா கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி வச்சுட்டே இருப்பாங்க. இப்போ வீட்டுக்கு கிளம்பி வரும்போது அப்பா அம்மா சீரியஸாக ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு திரும்ப போய் ஹீரோ கூட தங்குறதுன்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்து சோகமாக உட்காந்துருக்காங்கல்ல, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா தாய்லாந்துக்கு 2 ஃப்ரீ டிக்கெட் கிடச்சிருக்கு, அதான் போலாமா வேணாம்னு யோசிச்சுட்டே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா என்னது கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஆக்டிங் பண்ணுறாங்க. இல்லைம்மா உன்னை விட்டு போகக்கூடாதான் நினச்சா அப்போ என்ன பண்ணுறது தெரியல, இப்போ நாங்கள் போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குன்னு சொல்லும்போது சரிம்மா சீக்கிரமாக போயிட்டு வந்துருங்கன்ற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க. உடனே அவங்களும் கிளம்பி போகிறாங்களா, அதோட ஹீரோனுக்கு செம்ம ஜாலியாகிடுது. அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நேராக ஹீரோ சொன்ன இடத்துக்கு அங்கே வந்து தங்கி ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அதுக்குள்ளே வந்துட்டுன்னு கேட்கும்போது ஆமாம் நீ தான் இங்கே தங்கணும்னு சொல்லிட்டு அதான் வந்துட்டுன்னு சொல்லி ஹீரோன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அவரோட லேப்டாப்பில் வந்து அந்த ட்ரோனை வச்சு ஃபோட்டோ எடுத்தாரில் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. இந்த ஃபோட்டோ நல்லா இல்லை இது ஃபோட்டோ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்று டெலிட் பண்ண சொல்லிட்டே இருக்காங்க. ஹீரோ டெலிட் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கையில் அடிபட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து கட்டு போட்டிருப்பாங்க, அந்த ஃபோட்டோ வரும், இதையும் டெலிட் பண்ண தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெலிட் பண்ணிடுறாரு. கொஞ்சம் இடத்துல இதெல்லாம் ஏன் டெலிட் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவங்க அங்கே வந்து போயிடுறாங்க. டக்குனு இவர் வந்து ரீஸ்டோர் பண்ணி அங்கே வச்சுக்கிறாரு. பேசிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நேரம் ஆகிடுது. உடனே வந்துட்டு ஹீரோ இங்கேயே தங்கலாம் தானே ஸ்டே பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் இங்கேயே உட்காந்துட்டு இருக்க, வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன நம்மளை வீட்டுக்கு கிளம்ப சொல்கிறான்னு சொல்லிட்டு அவங்க வேற யோசிக்கிறாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா சரி சரி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்பாடா எப்போயாவது மனசை மாற்றிட்டானேன்னு சொல்லி யோசிக்கும்போது இல்லை தனியாக போவேன் நான் கூட ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றாரு. ஐயோ இது என்ன இப்படியே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து அதாவது வீடு வாசல் வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணிட்டாரு. என்ன இவ்வளோ லேட்டாக போய் உங்கள் அப்பா அம்மா திட்ட மாட்டாங்க கேட்கும்போது அதெல்லாம் ஒன்று திட்ட மாட்டாங்க, உங்கள் 2 பேரும் ஊரில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. எது அப்பா அம்மா ஊரில் இல்லைன்னு கேட்கும்போது ஆமான்னு அவங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஹீரோ சொல்ல வர மாதிரி இருக்குது. ஹீரோன் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படின்னா நாளை காலையில் நம்ம வந்துட்டு நம்ம அதாவது ஹோட்டலுக்கு போகலாமா சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் ஓகே சொல்லிடுறாங்க. நாள் ஆகுது. ஹீரோயின் ரொம்ப ஆசையாக கிளம்பி வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் போகிறான்னு சொன்ன ஒரு பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ஸ்டுடியோ தான் கூட்டு வராரு. எங்கே நம்ம வெளியே சாப்பிட போகலன்னு கேட்டோன்னே சாப்பாடுலாம் ரெடியாக இருக்குன்னு ஹீரோ சொல்கிறார். என்னன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிரெட்டும் பாலும் கொடுக்குறாரு. இதுதான் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. ஆனாலும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹீரோட அக்கா இருக்காங்களா, அவங்க வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி பேசும்போது ஸ்டுடியோவில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு பக்கம் பேசிகிட்டே இருப்பார். ஹீரோ கிட்ட வந்துட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐஸ்கிரீம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்பாங்க. அவங்க முடியாதுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது இவங்களும் செய்யலாம்னு சொல்லிட்டு வராரு. ஹீரோ செஞ்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சும்மா இல்லாமல் இதை கொஞ்சம் இப்படி போடு அப்படி போடுன்னு சொல்லிட்டு அவரை வேலை வாங்கிட்டே இருக்காங்க. நீ பேசாமல் இங்கேருந்து போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறாங்க. போகும்போது அவங்க ஒரு பொருளை தட்டி விட்டுறாங்க. அதில் வந்து எல்லா பொருளும் இப்படி ஆயிடுது. உடனே ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடுது. உடனே ஹீரோ வந்துட்டு என்னோட ஷர்ட்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து ஷர்ட் கொடுக்குறாரு. அவங்களும் போட்டுட்டு இருக்காங்க. திரும்ப அவங்க அக்கா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று நான் இந்த மாதிரி உன் இடத்துல உன்னோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கேன், உங்கள் அக்கா பார்த்தா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. இருக்கும்போது உங்கள் அக்கா என்னை பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து வேக வேகமாக அங்கே ஓட பார்க்குறாங்க. நீ ஓடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. பார்த்தா அக்கா வந்து நேர்லேயே வந்து அதாவது வீடியோ கால் பேசிட்டு நேராக இந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. வந்தவங்களை பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஹீரோ கூப்பிட்டு பார்க்குறாங்க, அவங்க வரமாட்டேங்கிறாங்க. டக்குனு அவங்க அக்கா வந்து அவர் அமைதியாகிடுறாரு. இப்போ அவங்க அக்கா பேசும்போது பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இந்த இடத்த டோட்டலாக மாற்றி வச்சிருக்கேன், ஆனால் நீ பண்ணுற மாதிரி தெரியல, ஏதோ பொண்ணு பண்ண மாதிரி இருக்குன்னு ஹீரோன் வந்து ஒளிஞ்சு எடுத்துட்டு ஆமாம் நான் பண்ண அப்படி தான் இருக்குன்ற மாதிரி தனக்கு தானே பேசிகிட்டு இருப்பாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதோடு நீ பொண்ணுங்கள்ட்ட என்னடா அப்படி நடந்துட்டு இருக்கா, அன்றைக்கி பார்ட்டியில் அந்த பொண்ணுகிட்ட அந்த மாதிரி பேசினியே, அதுக்கப்புறம் அவள் கோச்சிக்கிட்டாளா, திரும்ப உங்ககிட்ட பேசினாலா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முதல்ல உன் பொண்ணுங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, நீ இந்த மாதிரி கொஞ்சம் பிஹேவ்
பண்ணுறது சரியாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கா தெரியல அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பேசிகிட்டே இருப்பார். அப்போ அவங்க அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு வந்து அந்த பார்ட்டியில் நீ அந்த பொண்ணு கிஸ் பண்ணிடல, அந்த மாதிரிலாம் பொண்ணுங்களெல்லாம் உனக்கு பிடிக்குமா, ரொம்ப பிரில்லியண்ட்டான பொண்ணுங்களை தானே உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, ஓ இது வேறே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவமாக உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்புறம் பொண்ணுங்கள்ட்ட உனக்கு நடந்துக்கு சரியாக தெரியலன்னு அவங்க அக்கா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோயின் ஒளிஞ்சிட்டு இருக்க இடத்துக்கு வந்துட்டு நேராக அவங்கள திரும்பவும் கிஸ் பண்ணிடுறோம். இப்போ என்ன எதுக்குடா கிஸ் பண்ணுற மாதிரி அவங்க யோசிச்சுட்டே உட்காந்துருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு நான் எப்படி நடந்துக்கிறேன் அப்படின்றத அவள்கிட்டே கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலரை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவார் ஹீரோ. அதெல்லாம் பேசுகிறது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இதாக இருந்தது. உடனே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஹீரோ செஞ்ச ஐஸ்கிரீம் வந்து அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. எதுக்காக ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்ற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுகிட்டே இருப்பார். இவங்க 2 பேர் பேசுகிறத பார்த்தோன்னா ஹீரோயின் அக்கா, அதாவது அக்கா இருக்காங்க ஹீரோட அக்கா, அங்கேருந்து அவங்க கிளம்பி போயிடுவாங்க. இப்போ இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு மாறி மாறி பேசிட்டு குட்டி குட்டி சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து ஹீரோட சட்டையில் வந்து சிந்திரும். உடனே அவரை வந்து நான் வாஷ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கழட்டி கேட்டுட்டு இருப்பாங்க. அவருக்கு அவங்க பாட்டுக்கு கழட்டிட்டு இருப்பாங்க. அதை அந்த டைம் கரெக்டாக ஹீரோட ஃப்ரெண்டு வந்துருவார். உன தப்பான டைமில் வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பார். அந்த மாதிரிலாம் நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி 2 பேர் பேசுவாங்க. இப்போ எதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை சொல்வார். அவர் எதுக்காக வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து புதுசாக வந்து ஒரு பார்ட்டி ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அந்த பார்ட்டிக்காக அவங்களே இன்வைட் பண்ணுறதுக்காக வந்து சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் கண்டிப்பாக வந்துட்டு இன்வைட் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த பார்ட்டிக்கும் கிளம்பி போவாங்க ஹீரோயினும். அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஜூனியர் இருக்கார், அந்த பையன் தான் உட்காந்துருப்பாரு. இவர் தான் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது இவனோட ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கு முன்னாடியே தெரியும்ல, இவங்க 2 பேர் க்ளோஸாக பேசிகிட்டே இருப்பாங்க. இதை பார்க்க ஹீரோக்கு கொஞ்சம் கோவம் வரதான் செய்யும். அவர் என்ன சொல்வார்னா, புதுசாக வந்துட்டு இந்த மாதிரி அவர் ஸ்போர்ட்ஸ் ஒன்று விளையாடிட்டு இருப்பார்ல, அதுக்கு வந்து சில ஆள்லாம் கிடச்சிருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து நம்மளும் ஈவினிங் விளையாடலாம், இல்லை பீச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு பீச்சில் போய் விளையாட போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு புதுசாக பொண்ணும் சேர்ந்துருப்பாங்க அந்த டீமில் விளையாடுறதுக்காக. இப்போ ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அழகா ஜோடி அவங்க பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவர் வந்து புதுசாக வந்த பொண்ணோட அவர் பாட்டுக்கு ஜோடி விளையாடுவார். இந்த பார்த்துட்டு இருக்க ஜூனியர் வந்து நினைப்பாரு, என்ன ஆளுக்கு ஜோடி விளையாடிட்டு இருக்காங்க, இவங்களை கூப்பிட்டு நான் தான் தப்பு பண்ணிட்ட போல இருக்கு, இப்போ நான் தான் தனியாக நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு. ஹீரோன்னு விளையாடி முடிச்சிடறாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கேட்குறாரு, உனக்கு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு பைக் ஓட்ட பிடிக்கும், ட்ராயிங் பண்ண பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, பேஸ்பால் விளையாட பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நானும் ஜூனியர் வந்து அதாவது காலேஜ் படிக்கும்போது ஒரே டீம் தான் சொல்லும்போது ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வருது. அதோட பேசிகிட்டே இருக்கும்போது உனக்கு என்ன பிடிக்கணும்னு எனக்கு அப்போல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டே போயிட்டு இருப்பாரு. 2 பேர் பேசிகிட்டே இப்போ அந்த ஸ்டூடியோ இருக்கலாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த தாத்தா இருக்காரு, அவர் வந்து உட்காந்துட்டு அழுதுட்டு உட்காந்துருக்காரு. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் கேட்குறாங்க. இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தா அவர் 2 மீன் ஆசையாக வளர்த்துட்டு இருப்பாரு. அந்த 2 மீனுமே இப்போ இறந்து போயிருக்கோன்னு ஹீரோயின் ரொம்ப சோகமாக இருப்பாங்க. சரி ஓகே இது 2த்தையும் நம்ம இங்கேயே இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை அடக்கம் பண்ணிடுறாங்க. அடக்கம் பண்ணிட்டு அந்த சோகத்தை கொண்டாடுற மாதிரி ஒரு வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ பார்த்துட்டு நீ என்ன இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணன்னு கேட்கும்போது அவள் பண்ணட்டு மேலே நீ என் கூட கம்பெனி கொடுக்குறேன்ற மாதிரி தாத்தா கேட்டே இருப்பாரு. இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு இப்போ அவங்க ஃப்ரெண்டும் ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த ஜூனியருக்காக 2 பேர் ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவர் ஜூனியர் வந்து சோகமாகவே இருப்பார். ஏன்னா ஹீரோயின் வந்து ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பார்த்துருப்பார்ல. உடனே வந்து ஃப்ரெண்டு டேரெக்டாகவே கேட்பார், அவன் மேலே உனக்கு எதுவும் க்ரஷ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அது மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். எல்லாம் இல்லைன்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி சரி விட அவங்க 2 பேரும் தான் லவ் பண்ணுறாங்கன்னு தெரியுதில்ல அப்படின்ற மாதிரி அவங்க பேசும்போது இவர் அப்படியே அமைதியாக இருந்துடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் கிளம்பி போயிடுற அந்த தாத்தா. அப்போ ஹீரோ ரொம்ப அப்செட்டாக இருக்காரு. நீ ஏன் கவலைப்படுற, உன்னோட வேலை விஷயமா அவர் எதுவுமே பேசல, அதுதான் நீ கவலைப்படுற அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்று கிடையாது, நீ ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஹீரோட்ட சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஸ்டார்ஸ் பார்க்க ரொம்ப பிடிக்கும், கூட்டிகிட்டு போகிறேன்னு கேட்கும்போது ஹீரோ சரின்னு சொல்லிட்டு கூட்டு போவார். இருக்காங்க ஆனால் அவங்க ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணனால அங்கேயே மயங்கி விழுற மாதிரி இருக்குது. ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அவங்களை கூட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுறாரு. அவர் சோஃபாவில் படுத்துக்கிறாரு. அதனால் அவருக்கு சரியாகவே தூக்கம் வரல. காலையில் ஹீரோயின் முழிக்கிறாங்க. முழிக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் எப்படி இங்கே வந்தேன், சோஃபாவில் தானே படுத்திருந்தேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ ஹீரோ முழிச்சிட்டு அவர் வழியா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. சரிப்பா நம்ம ஸ்டார்ஸ் பார்க்க போகணும்ல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. உடனே ஹீரோயின் ரொம்ப சிரிச்சுக்கிறாங்க. இதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து வராங்க. அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக கூட்டு வரும்போது அவங்க அக்கா வராரு. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் பிள்ளைங்களை 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் எங்கள் கூட தான் கொஞ்ச நாள் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. எங்களுக்கு வேலை இருக்குன்ற மாதிரி 2 பேருமே சொல்கிறாங்க. என்ன வேலை, அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விட என்ன வேலை உங்களுக்கு 2 பேரும், நம்ம சாப்பிட போகலாம் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஹீரோட அம்மா வந்து இப்படி சொல்லிட்டே இருக்காங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை இருக்குன்னு பேசிகிட்டே இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட பேசாமல் ஹீரோனுக்கே வந்துட்டு இன்றைக்கி நம்ம ஸ்டார்ஸ் பார்க்க போகலாம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணுறாங்க. என்னடா அம்மா உட்காந்துட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட பேச மாட்டேன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியே ஓடிடுறாரு. அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ஸ் பார்க்க சொன்னதுனால எந்த இடம் மட்டும் அவங்க 2 பேரும் பேசவே இல்லை. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜூ இருக்கும்ல, அங்கே தானே அவங்களுக்கு போகணும்னு ஆசை. அங்கேருந்து பார்த்தா ஸ்டார்ஸ் ரொம்ப தெரியும்னு சொல்லிட்டு அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பிளானட்டோரியம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்துட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கால் பண்ணி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் இருக்கேன், மேலே இருக்குன்னு சொல்லும்போது இங்கே எங்கே மேலே இருக்குது, எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க இருக்க ஜூ அட்ரஸ் சொல்கிறாங்க. நீ இதுக்கு அங்கே போகணும்னு கேட்கும்போது இங்கேருந்து பார்த்தா தான் ஸ்டார்ஸ் நல்லா தெரியும், நீங்கள் வந்தேன்னா ஹீரோ வந்து சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு வேக வேகமாக சைக்கிள் ஓட்டிட்டு இப்போ அங்கே வந்துடுறாரு. இன்னும் ஏன் வெளியே உட்காந்துருக்கவா, டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிடுறாரு. இதுக்கெல்லாம் 2 பேரும் இப்போ உள்ளே வராங்க. எல்லாத்தையும் மூடிட்டு கிளம்பிட்டாங்க. அதை பற்றின ஹீரோனுக்கு ரொம்ப சேடாகிடுது. ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறாரு. இதெல்லாம் மூடிட்டாங்களா, எனக்கு தெரியாது, டைமிங் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி பரவாயில்ல விட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்கிறாங்க. நீ தான் மூடிட்டாங்கன்னு தெரியுது, நீ கிளம்பியிருக்க முடியாது, நீ எதுக்காக இங்கே வெயிட் பண்ணன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இல்லை நீ வருவி இல்லை, நீ வந்து ஏமாந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணன்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லுவாங்க. சரிவா 2 பேரும் கிளம்பலான்னு சொல்லிட்டு 2 பேரும் பஸ்ஸில் வருவாங்க. ஒன்றா தான் டிக்கெட் எடுத்து பேசிகிட்டே வருவாங்க. அப்போ 2 பேரும் காதில் பாட்டு மாட்டிட்டு கேட்டுகிட்டே வருவாங்க, அந்த ஹெட்ஃபோன்லாம் மாட்டிட்டு. அப்போ வந்து ஹீரோ வந்து திரும்பவும் சாரி கேட்பாரு, நான் உனக்கு எந்த பிளேஸ்க்கு போகிறோன்றது முன்னாடி சொல்லியிருக்கணும்னு சொல்லும்போது இல்லை பரவாயில்லன்னு சொல்லும்போது திரும்பவும் அவங்க முடி வந்து தொந்தரவு பண்ணும். ஹீரோயின் வந்து ஹீரோனுக்கு வந்து ஹீரோ வந்து
வந்து பேன் போட்டு விடுவார். அப்போ அவங்க அப்படியே வெக்கப்பட்டுட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வீடு வந்துருச்சு, இப்போ ட்ராப் பண்ணிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பும்போது ஹீரோயின் அவங்க வீட்டு வாசலில் வரும்போது அவங்க அம்மா வந்து பார்த்துருவாங்க. ஹீரோயின் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா இருக்கும்போது நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ட்ரிப்பு போகிறேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னம்மா சொல்கிறது, ட்ரிப்புக்கு தான் போனோம், ஆனால் என்ன பண்ணுறது, கால் இது மாதிரி நான் இந்த மாதிரி தடுக்கி விழுந்துட்டேன், கால் இதாகிடுச்சு, ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, என்னப்பா நீங்கள் பார்த்து நடக்கிறது இல்லையா, அம்மா உங்களுக்கு கேர் பண்ணுறதே இல்லையான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அம்மா எங்கன்னு கேட்கும்போது அவன் மாடியில் இருக்கான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மாடிக்கு வந்து பேசுவாங்க. அம்மா வந்து மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க, ரொம்ப கோவமாக பேசுவாங்க. என்னாச்சுமான்னு சொல்லி கேட்கும்போது, என்ன அவன் வந்து உன்னை ட்ராப் பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது வந்து சாதாரணமாக நடந்தது தான், என்ன வழியில் பார்த்தா அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போனால் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அம்மாட்ட சமாளிப்பாங்க. இதெல்லாம் நான் நம்ப சொல்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா கோவப்படுவாங்க. பேசிகிட்டே இருக்காங்க. அது மேலே லவ்வும் இல்லை எதுவுமே இல்லைம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஹீரோன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்க அம்மா நம்ம தயாராக இல்லை. சரின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு அந்த பிரச்சனை அப்படியே முடிச்சிடறாங்க. இங்கே ஹீரோ வந்து வீட்டுக்கு வராரு. அவங்க அம்மாவும் அக்காவும் இருக்காங்க. என்னடா இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னு கேட்கும்போது, ஜூக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லும்போது, உனக்கு தான் ஜூவை பிடிக்காதுன்னு சொல்லும்போது, ஓ அந்த லவ் பண்ணுற பொண்ணுக்காக அங்கெல்லாம் வர போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ லவ் பண்ணுறேன்னு அம்மா கேட்கும்போது, ஆமா நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லிடுறாரு. அது மறுநாள் வந்து ஹீரோயின் வந்து அவங்க படிக்கிற காலேஜ் கிட்ட வராங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து அங்கே கோல்டு ஃபிஷ்லாம் வித்துட்டு இருப்பாங்க. அதே காலேஜுக்கு வந்துட்டு ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக அந்த காலேஜுக்கு வர மாதிரி இருக்கும். அப்போ அங்கே வந்து வாசல் வந்து கோல்டு ஃபிஷ்லாம் வித்துட்டு இருப்பாங்களா, அந்த ட்ரோன் செய்கிறவரோட கோல்டு ஃபிஷ் இறந்து போச்சுல, அவருக்கு நம்ம இதை வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாங்க. இது என்ன ரேட்டுன்னு சொல்லி கேட்கும்போது 1000 ருபீஸ்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 800க்கு கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார். உடனே ரொம்ப நேரம் கேட்டு பார்த்துட்டே இருப்பாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க இது என்ன ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்கலாம்னு சொல்லி வந்து விசாரிப்பாங்க. டக்குனு இவங்க போயிட்டு ஆண்டி இது ஹீரோட அம்மான்னு தெரியாமையே வந்து இந்த கோல்டு ஃபிஷ்ஷாக வாங்க போகிறீங்க, இது நல்ல ஃபிஷ் கிடையாது அப்படின்னு பார்த்து நல்லா தானமா இருக்குது அப்படி இப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி தான் ஆண்டி இருக்கும், அப்படி கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன் அந்த கடைக்கு வரவங்க அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைக்காரர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு நீ 800க்கு கொடுக்கல அப்படின்னா இந்த கடையில் யாரும் எதுவும் வாங்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 800க்கு அவரும் கொடுத்துருவாரு. அப்படின்றதுக்காக வந்து ஹீரோட அம்மா வந்து அந்த மீனை வாங்காமல் இருந்திருப்பாங்க. கரெக்டாக இவங்க வாங்கிட்டு வரும்போது, என்னம்மா என்ன வாங்க வேணும்னு சொல்லிட்டு நீ வாங்கிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து முடிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த மீன் விற்கவே மாட்டேங்குது, அவர் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து இங்கே ஹீரோ பார்த்த மாதிரி இருக்கும், பின்னாடி வந்துருவாங்க. ஹீரோ பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது, நான் எங்கள் அம்மாவை ட்ராப் பண்ண வந்தேன் ஹீரோ சொல்வார். யாருன்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அதே ஆண்டியை கை காட்டும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க உன்னோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். சரி பரவாயில்லப்பா அம்மா கூட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்கும்போது, இல்லை அவங்ககிட்ட நான் நிறைய போய் சொல்லிட்டேன், அதனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கணும்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நீ இது யாருக்காக வாங்கினா அப்படின்னு ரீசன் சொன்னால் அம்மா புரிஞ்சுப்பாங்கன்னு. இல்லை வேணான்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்கும்போது அவங்க நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு வேளை நீ நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டு உன்னை கேட்குற மாதிரி என்னையும் நிறைய கேள்வி கேட்பாங்க, எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி டக்குன்னு அவங்க அம்மா அந்த டக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் போயிட்டு ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. அப்படியே அவங்க கொஞ்சம் ரொமான்ஸ் ஆகிற மாதிரி அப்படிலாம் காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோ அங்கே வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா 2 பேரும் வெளியே வரது ஜூனியர் இருக்கார், அவர் பார்த்துறாரு. நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கிளம்பிடுறாரு. பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் வந்துட்டு அப்படி தனித்தனியாக பிரிஞ்ச மாதிரி நைஸாக கிளம்பிடுறாங்க. கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ திரும்ப அவங்க அம்மா கூட்டிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோட அம்மா வராங்க. ஹீரோ போய் அவங்கள்ட்ட பேசிக்கிறாரு. எங்கே ஆண்டி பொண்ணு நான் அவரை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது யாருன்னு கேட்குறாங்க. ஹீரோட அம்மா. இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் வந்துட்டு ஹீரோட அம்மாவுக்கு வந்து ஹீரோ பற்றி கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால அவங்க கூட கார்லேயே ஏறிடுறாங்க. ஏறும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் ஹீரோட அம்மா வந்து இவங்கள்ட்ட பேசிட்டு வருவாங்க. என் பையன் வந்து ரீசெண்டாக தான் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி ஆமாம் இருக்குது, அது ரீசெண்டாக ஒரு பொண்ணு கிட்ட தான் லவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்து காலையிலேயே வந்து 7 மணிக்கெலாம் வந்துட்டு இவனுக்காக ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்குறா, இவனுக்காக எல்லாமே பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனோட அம்மாவுக்கு டவுட்டாக இருக்கும். ஏன் பொண்ணு அவ்வளோ சீக்கிரம் எந்திக்கிறாள், வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. ஹீரோட அம்மாவை வந்து ஹீரோ வந்து ட்ராப் பண்ணிடுறாரு. வீட்டுக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே இன்னும் அவங்க லவ் பண்ணுறது அப்படின்னா ஒத்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்றது நம்மளுக்கு சரியாக தெரியல. ஒருவேளை ரொம்ப வசதியானவங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்களா என்னமோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோ வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இப்போ வெளியே போகிறோன்னு கிளம்பும்போது இனிமேல் நீ எங்கேயும் போகக்கூடாது, வீட்டில் தான் இருக்கணுன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஏமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வேறு பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா ஹீரோ வந்து வேறு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாரு. இப்போ அங்கே போகணும் அப்படின்னா இப்போ அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்பாவை சமாதானப்படுத்தி ரூமில் கால் வலிக்கிறதுல அவர் படுக்க வச்சிருவாங்க. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்னம்மா அவங்க முகலாம் ரொம்ப டல்லாக இருக்குது, நீங்கள் ஃபேஸ் பேக்கே போடுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்டு விடுறாங்க. இதை போட்டு ரிலாக்ஸாக தூங்குங்க, அப்போ தான் முகலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. நைஸாக அங்கேருந்து கலந்து வந்துடுறாங்க. இப்போ ஹீரோ கூட வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டானிக் மாதிரி ஒரு பெரிய போட்டு செஞ்சு வச்சிருக்கா, அதில் வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கூப்பிட்டு இருப்பாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா சின்ன போட்டாக இருக்கும், ஏன்னா பட்ஜெட்டுக்கு அந்த பிள்ளை செஞ்சு வச்சிருப்பாரு. அங்கே போகும்போது ரொமான்டிக்காக தான் இருக்கும்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. வாமிட் பண்ணிட்டு தான் 2 பேரும் போகிற மாதிரி இருக்கும். நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டே வருவாங்க, எதுவுமே சரியாகவே வராது. பக்கம் வராங்க, ஃபோட்டோ எதுவுமே சரியாகவே வரல. ஒரு ஃபோட்டோவாவது ஒழுங்காக எடுக்கிறேன் 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு அப்படியே விளையாடிட்டே வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு வந்து அந்த சின்னதாக அடிபட்டுறது. உடனே ஹீரோ வந்துட்டு மருந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பீச்சில் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு மருந்து வாங்க போயிடுறாரு. ஹீரோன் வந்து அந்த பீச்சில் வந்துட்டு அப்படியே ட்ராப் பண்ணிட்டு விளையாடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கிட்டு வந்து அந்த கோல்டு ஃபிஷ் இருக்குல்ல, அது வந்து தண்ணி அடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. தண்ணிக்குள்ளே அப்படியே பீச்சுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஹீரோன் அதை காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க. கொஞ்சம் நேரம் ஹீரோன் அங்கே இல்லவே இல்லை. மருந்து வாங்க போன ஹீரோ வந்து திரும்ப ரிட்டர்ன் வராரு. அங்கே பார்த்தோன்னா ஹீரோயின்
ஹீரோயின் இல்லாதது பார்த்தா ரொம்ப பதறி போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஹீரோயினை பார்த்தோன்னு ஒரு வேகமாக போய் அவங்கள ஹக் பண்ணிக்கிறாரு. எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாதானப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு நல்லா ஸ்விம் பண்ண தெரியும், என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் சரின்னு சொல்லிட்டு பேசிட்டு அந்த கோல்டு ஃபிஷ் எடுத்துட்டு வீட்டுக்கு வருவாங்க. அந்த சார் அங்கே நின்றுட்டு இருப்பாரு. நீங்கள் என்ன நினச்சிட்டே இருக்கீங்க, நீங்கள் எப்போ வரேன்னு சொன்னீங்க, இவ்வளோ நாள் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. அவர்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அவர் தான் இங்கே தங்குறேன், இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தங்கும். சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அவர் ஹாலில் தங்கியிருக்கனால ஹீரோ 2 பேரும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தூங்கிடுறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி இருந்தாலும் நீ நிம்மதியாக தூங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவோம். அவங்க பாட்டுக்கு கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அவங்க பாட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அந்த டைம் வந்து ஹீரோயினுக்கு வந்துட்டு அவர் வந்து ஹேர் ட்ரைலாம் போட்டு விடுறாரு. ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே வேறு வந்துட்டாங்களா, அவங்கள அங்கே கான்வென்ட் சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வேறு அவங்கள தேடிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் ஒரு வழியாக இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. எங்கே தான் உங்கள் இஷ்டத்துக்கு நீ போயிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சத்தம் போடுவாங்க. அவங்களும் வழக்கம் போல போய் சொல்கிற மாதிரி போய் சொல்லி சமாளிச்சிருவாங்க. அதோட ஹீரோயின் மாடல் என்ன பார்க்கும்போது அவங்கள பார்க்க ஜூனியர் வருவார். அவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பால்கனி பார்த்தோம்னா ஹீரோ ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு வந்து ஹீரோ ஆஃபீஸ்க்கு வந்து அதாவது வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா பேசிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஹீரோனுக்கு சுத்தமாக பிடிக்காது. என்னதான் ஆஃபீஸில் வேலை பார்க்குறதால வீட்டில் எதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க பேசிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி ஜூனியரும் ஹீரோயினும் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா இதை ஹீரோ பார்த்துருவாரு. இவங்க 2 பேரும் எப்போ பார்த்தாலும் ஒன்றாவே சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ அவருக்கு கோவமாக வரும். ஹீரோ வந்துட்டு ஒரு பொண்ணோட அந்த பொண்ணோடையே இப்போ இங்கே ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வராரு. ஹீரோயினோட கடைக்கு வராரு. அங்கே ஐஸ்கிரீம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து புதுசாக ஐஸ்கிரீம் வேண்டாம், நீ வாங்குறதுல பாதி கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேர் பேசுகிறத பார்க்கும்போது ஹீரோனுக்கு செம்ம கோவமாக வருது. இந்த பொண்ணு வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோட அக்கா சொல்லுவாங்கல்ல, ஒரு புத்திசாலி பொண்ணு தானே உனக்கு டிஷ்யூன்ற ஒரு பொண்ணோட தானே அந்த பொண்ணு தானே உனக்கு பிடிக்கணும், அந்த பொண்ணு தான் இவங்க. ஏன்னா ஹீரோட கிளாஸ்மேட்டு, அவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அதனால் அவங்க கூட தான் இப்போ ஹீரோ இருக்கிறத பார்த்தோன்னா ஹீரோனுக்கு சுத்தமாக பிடிக்கல. 2 பேர் பேசுகிறத பார்த்தோன்னா ஹீரோனுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போடுறாங்க. அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அதாவது ஜூனியர், அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு, இப்போ புதுசாக வந்து அந்த டிஷ்யூ பொண்ணு எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போகலான்னு சொல்லும்போது ஹீரோ அதுக்கெல்லாம் நான் வரலன்னு சொல்லிடுறாரு. அவருக்கு என்ன கோவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு அந்த ஜூனியர் பையனோட பேசிகிட்டே இருக்கிறது வந்து அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ எல்லாரும் ஒன்றா ட்ரிப்புக்கு வர இருக்கும்போது நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. ஆனால் முதல் ட்ரிப்புக்கு வந்தார். ஹீரோட ஃப்ரெண்டே வந்து கிண்டல் பண்ணுவார், வரமாட்டேன்னு சொல்லுவான், முதல்ல வந்துடுவான்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. அப்படி இந்த ட்ரிப்பில் வந்து சாப்பிட்றது விளையாடுறதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜாலியாக இருந்துகிட்டே இருப்பாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் வந்துட்டு இவர் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பார். இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் 2 பேரும் பேசிப்பாங்க. கொஞ்சம் கோவமாகவே இருப்பாங்க. மாறி இன்னொரு பொண்ணுகிட்ட இவர் பேசுறது, இன்னொரு பையன்கிட்ட அவங்க பேசுறது 2 பேருக்குமே பிடிக்காது. ஆனால் வெளிப்படையாக சொல்லாமல் கொஞ்சம் கோவமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பேசும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, நான் எந்த பையனோடைய ஐஸ்கிரீம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ காலையில் வெள்ளனை முடிச்சு நான் யாருக்கும் எதுவும் செஞ்சு கொடுத்ததே கிடையாது, நீ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா தான் நான் சொல்கிறேன்ற பேரில் இவர் கிஸ் பண்ணவும் சரின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் திரும்ப சேர்ந்துக்கிறாங்க. இப்போ ஜூனியர் வந்து எப்படியாவது ஹீரோயின் கிட்ட லவ் சொல்லணும்னு நினச்சி இவங்க 2 பேர் சேர்ந்ததை பார்த்து இப்போ அவருக்கும் முகம் ஒரு மாதிரி ஆகி போயிடுது. அதோட இந்த ட்ரிப்பு முடிஞ்சு போயிடுது. இப்போ மறுநாள் காலையில் இவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்களா, ஒன்றா சேர்ந்துட்டு பேசிக்கிட்டே வராங்க. 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டு தப்பில் ஹீரோனோட அம்மா வந்து நின்னுறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து கையை எடுக்க பார்க்குறாங்க. எதுக்காக கையை எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இன்னும் கொஞ்சம் கையை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிறாரு. வீட்டுக்கு வந்த ஹீரோனோட அம்மா வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இதுக்கு மேலே போய் சொல்லாது அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் பண்ணல, அவன் தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான்னு சொல்லும்போது இதுக்கு நீயே லவ் பண்ணுறது கூட ஓப்பனாக சொல்லியிருக்கலான்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் நாள் ஒரு டேட் போவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டிருப்பாரு. சரின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ மறுநாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறத நம்பவே இல்லைல்ல, அவன் அவ்வளோ அழகாக இருக்கான், அவன் வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணனா, இதை நம்ப சொல்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு தான் இருப்பாங்க. வேறு எதுவும் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ அவங்க வந்து வெளியே கூப்பிட்டார்ல ஹீரோ, அதனால் வந்துட்டு இவங்க கிளம்பி வந்து நின்றுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து ஒரு புது கார் எடுத்துகிட்டு வருவார். இந்த காரை பார்த்தோன்னா ஹீரோனுக்கு வந்து இதில் புதுசாக கார் இருக்குது, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே, இந்த காரில் தான் அந்த பொண்ணு அந்த டிஷன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகணும்னு கேட்கும்போது இந்த கார் புது கார், இது வரைக்கும் எங்கள் அக்கா கூட இதில் ஏறினதில்லை, அது மட்டும் இல்லை எந்த பொண்ணுமே இதில் ஏறினதில்லை அப்படின்னு. அப்போ நான் தான் முதல் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ தான் முதல் பொண்ணு, நீ தான் கடைசி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். காரில் ஏற்றிக்கிறாரு. ஏற்றினவர் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களுக்குள்ள ஜாலியாக பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு அப்படியே அப்படியே நம்ம ஜாலியாக போய் ரவுண்ட்ஸ்லாம் போயிட்டு வந்துடுறாங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து கடைக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே அவங்க கடையில் இருக்கும்போது ஹீரோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற கொஞ்சம் கேர்ள்ஸ்லாம் வந்து கடைக்கு வராங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃபோட்டோ காட்டிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோனுக்கு சமக்கம் வருது. டக்குன்னு வந்துட்டு என்ன நீங்கள் அவரை பற்றி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லவும் எது நீ இந்த கடையில் இருக்க சின்ன கடையை வச்சுட்டு இருக்க, நீ வந்து ஹீரோ லவ் பண்ணுறதை நாங்கள் நம்பணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. உடனே ஹீரோனுக்கு சமக்கம் வருது. டக்குன்னு அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. நீயே சொல்ல நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ எதுவும் நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி கேட்டுறாரு. அவங்கெல்லாம் பார்த்து அடி போய் சொல்லிட்டு தெரியுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து சிரிச்சுட்டு அங்கே கிளம்பிடுறாங்க. கிளம்பி போனோன்னே ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும். உன்னை ஹீரோ என்ன சொல்வார்னா, நான் உன்னை கிஸ் பண்ணிட்டேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், நீ இன்னும் எதுவுமே இது வரைக்கும் பதிலே சொல்லலையா, அதனால தான் எனக்கு தயக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது இது முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் பேசிகிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களாம் இப்போ கிளம்பி போயிடுவாங்கல்ல. திரும்பவும் இவங்க 2 பேர் அப்படியே சேர்ந்து ஜாலியாக பேசிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ திரும்பவும் இவங்க டேட் போகிறது அப்படி இப்படின்னு அம்மாவுக்கு தெரிய வரும்போது நீ அவன் கூட போறியா, அவன் உன்னை கூப்பிட்றான் அப்படின்னா பெரிய விஷயம் தான் அப்படின்ற மாதிரிலாம் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இந்த வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு படிப்பு படிக்கணும், நீ அதை பற்றி படிச்சு யாரும் கேட்கும்போது அது வந்து இது வரைக்கும் நான் பண்ணவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிப்பாங்க. இவங்க 2 பேர் இப்படி பேசிகிட்டே இருக்கும் போதே இப்போ ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கேட்டுகிட்டே இருக்கும்போது நான் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ அவங்க அந்த எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ அட்டன் பண்ண ஒருவேளை நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி இருக்குமே, ஹீரோ விட்டு பிரியிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. இதுக்காக ஜூனியர் கிட்ட பேசி ஐடியா ஏதாவது நம்ம
பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணி பேசிகிட்டே இருக்காங்க. ஹீரோ அந்த டைம் கால் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது மாடிக்கு வான்னு சொல்கிறாரு. மாடிக்கு வந்து 2 பேரும் மாடியிலே நின்றுட்டு ஃபோனில் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, டெய்லி நான் காலையில் முழிக்கும் போது நீ கூட இருக்குன்னு சொல்லும்போது அவ்வளோதானே, நீ எப்போ முழிச்சாலும் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறாரு. ஹீரோயின் படுத்து தூங்கிடுறாங்களா. மறுநாள் எந்திரிக்கும் போது பார்த்தா அவங்க ரூமில் ஹீரோ உட்காந்துட்டு இருப்பார். நீ எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. நீ தானே சொன்ன டெய்லி காலையில் முழிக்கும் போது நான் கூட இருக்கணும், அதனால தான் இப்போ இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்துருவாங்க. ஹீரோட அம்மா வந்துட்டு 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படியே சமாளிச்சிருவாங்க. 2 பேரும் கீழே இறங்கிவாங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே வராங்க, 2 பேரும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அதோட ஹீரோ வந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோட அம்மா வந்து கேட்குறாங்க, அவன் எப்படி உள்ளே வந்தான்னு சொல்லி கேட்கும்போது அவன் எப்படி வந்தாருன்றது ஹீரோக்கே தெரியல. நீ தான் கதவை திறந்து விட்டுருப்ப அப்படி இப்படின்னு இவங்க பேசுகிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே அமைதியாக இருக்காங்க. நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறதா இருந்தால் உங்கள் பொறுப்பு இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும், காலையில் எந்திரிக்கணும், சமைக்கணும், வீட்டு வேலைலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் எப்படி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே யோசிச்சுட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இவங்க இதெல்லாம் செய்வாளா மாட்டாளா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுக்கு ஒரு யோசனையாக இருக்கும். ஹீரோயின் இதெல்லாம் நம்ம செய்யணும் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. வீட்டுக்குமே வந்து இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சு. இவங்க 2 பேரும் சரி சேர்த்து வச்சாலும் சரி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணத்துக்கு வேண்டாம் 2 பேருமே சொல்கிறாங்க. ஏன்னா நானும் சாதிக்கணும்னு ஹீரோ சொல்கிறாரு. நானும் வெளிநாட்டில் போயிட்டு வரணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ விட்டு பிரியுறது உங்களுக்கு மனசே இல்லை. எப்படியாவது வெளிநாட்டுக்கு போனால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்படியே அந்த பார்ட்டி அதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டியில் அந்த ஜூனியர் பையன் வந்துட்டு இருப்பான். இவங்க 2 பேர் சேர்ந்ததில் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அப்போ ஹீரோவோட அக்கா இருக்காங்களா, அவங்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிடும். உடனே வந்துட்டு நீ ஏன் இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் எல்லாத்தையுமே சொல்லிடுவான். அந்த மாதிரி அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறேன். அவன் இன்னொருத்தர் கூட லவ் பண்ணுறது உனக்கு பொறாமையா இல்லையா, இப்போ அவங்க 2 பேரும் பிரிக்கணுன்றதுக்கு நீ எதுவும் பிளான் எதுவும் பண்ணுறியா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் எதுக்கு அப்படிலாம் பண்ணணும், எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அதாவது அவங்க ஃப்ரெண்டாக இருக்கும்போது சரி, அவங்க இப்போ லவ் பண்ணுறாங்க அதெல்லாம் எனக்கு கிடையாது. எப்போவுமே எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அது அப்படி தான், அது மாற போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருப்பார். இதை பார்க்கும்போது இவங்க கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க 2 பேர் பேசுவாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பார். ஏன்னா அவருக்கு வந்து புரிஞ்சிடும் இவங்க அப்ராட் போகணும், ஆனால் நம்ம கூட இருக்கணுன்றதுக்காக வந்து அதுக்கான வேலையெல்லாம் அவங்க சரியாக செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வேணும்னே அவாய்ட் பண்ணுற மாதிரி அவர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவார். ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க வேலையெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு இப்போ அவங்க வெளிநாட்டுக்கு வேறு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அந்த பக்கம் வேலையெல்லாம் ஓடிட்டு இருக்கும். எப்படியாவது அவங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டில் நினச்சிட்டே இருப்பாங்க. இப்போ கல்யாணமும் வேறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோட அக்கா இருக்கார்ல, அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பையனை வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஆனால் இவன் இந்த மாதிரி ப்ளே பாய்ன்ற விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா. அவங்ககிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா அவன் இந்த மாதிரி கேரக்டராக இருக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி இப்போ அவங்களாம் இவனை பற்றி ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையன் என்ன சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அப்படி எப்படி ரொம்ப வருத்தப்படுவான், இதுக்கப்புறம் நீ யாரையும் இது பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு இதாகி இவங்க 2 பேர் இப்போ சேர்ந்துருவாங்க. அவருக்கும் ஹாப்பியாக தான் இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்து அப்ராட் பண்ணதுக்காக கிளம்பிடுவாங்க. ஹீரோ ஏன் நம்மளை அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஏர்போர்ட் வந்து நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃபேமிலி எல்லாரும் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து நிற்பார். அப்போ என்ன சொல்வார்னா, நீ வெளிநாடுக்கு போகணும், உன் ஆசையெல்லாம் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக தான் நீ அதில் கவனம் செலுத்தணும்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணுற மாதிரி நடித்தேன் அப்படின்னு சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு அது மாதிரி சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் ஏர்போர்ட்டுக்கு வந்து நிற்கிறன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பார். ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ அவர் வந்து கிளப்பி விட்டுருவாரு. அவங்களும் வந்து வெளிநாட்டுக்கு வந்து அவங்க படிக்கிற வேலை அதெல்லாம் முடிச்சிருவாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் கடைசியில் கல்யாணம் ஆகிடுது. இவங்களோட ஆசை எல்லா விதத்துலையுமே எல்லா ஆசையும் நிறைவேறும்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறதுனால தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே அமைச்சு கொடுத்துட்டே இருப்பார். இது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வீட்டில் உள்ளவங்க இவங்க 2 பேரும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதோட 2 பேரும் சேர்ந்து இப்போ சந்தோஷமாக வளர மாதிரி தான் அந்த ட்ராமா முடிப்பாங்க. இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு ட்ராமாவில் சந்திக்கலாம்.